I just got to pray for them, that's all I know. ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இந்த ஒரு கூட்டமே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ராங்காக பண்ணுனா என்ன பண்ணுறது? அதுக்கு எப்படி போய் சேர்றது? 589 கரெக்ட் இல்லையா? 589 அருள் விளக்க மாலை இருந்த எனக்கே இங்கே இயலொரு சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி. அந்த இடத்துல கவனிச்சுருத்தீங்களா? சன்மார்க்க நிலைக்கு இச்சை, நிலை போடுறாரு பாருங்க, சும்மா சன்மார்க்கத்தை போடலை. அப்போ சன்மார்க்கத்தோட நிலை, யூ கேனாட் சே திஸ் நிலையும் மற்ற சமய சைவ சித்தாந்த நிலையும் ஒன்றுன்னு நீங்கள் கொண்டு வர முடியாது. சன்மார்க்கம் வந்து அது ஒரு நிலையை தனித்து வச்சிருச்சு, தனி நிலை அப்படின்னு வச்சிருச்சு, சமரச சன்மார்க்க நிலை அப்படின்னு வச்சிருச்சு. அப்போ அந்த நிலையை வந்து நம்ம வேரோடு ஒப்பீடு செய்ய முடியும். அந்த நிலைக்கு இச்சை உண்டாக்கி, இச்சைனா விருப்பம், இறைவன் வந்து அவருக்கு அந்த விருப்பத்தை உண்டாக்குனாராம். அப்போ இந்த சன்மார்க்கிகளுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பத்தை அவர் கொடுத்து அந்த நிலை தெரிஞ்சு இவங்கெல்லாம் கும்பிட்றாங்களா? இந்த நிலைக்கு இப்படி தான் போகணும், இந்த நிலைக்குள்ள தாத்பரியம் இப்படி தான், இந்த ரூட்டில் இந்த அருளை கொண்டு தான் போகணும் அப்படின்னு தெரியுமா அவங்களுக்குலாம்? தெரியாது. அப்போ தெரியலன்னா என்ன நினைப்பாங்க? ஏற்கனவே உள்ள நிலையை வச்சுக்கிட்டு மைண்டில் அதை வச்சுக்கிட்டு இதில் பாடுபடுவாங்க. மூச்சு பயிற்சி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு கிடப்பாங்க. அது அவங்களுக்கு தெரியாது பாருங்கள். இந்த மூச்சு பயிற்சியினுடைய நிலை, அந்த குண்டலினி எங்கே கொண்டு போனால் பராபர வரைக்கும் தான் அதோடைய எல்லை. வள்ளலார் சன்மார்க்கம் அதை சொல்ல வரலையே. தனி நிலை, தனி ஆகமம், தனி வேதம் இல்லையா? தனி வேதம். இது வந்து நீங்கள் இப்போ சைவ சித்தாந்தத்தை வேதத்தோடு இதை வந்து ஒப்பிட முடியாது. தனி வேதம் என்பது தனி நிலை, அருளும் தனி நிலைக்கு கொண்டு போகுது. அப்போ இச்சை ஒன்றும் இல்லாத இருந்த எனக்கு இங்கே இயலுறு சன்மார்க்க நிலைக்கு இச்சை உண்டாக்கி தச்சுரவே பிற முயற்சி செய்யுதோறும் அவற்றை தடையாக்கி உலகறிய தடை தீர்த்த குருவே. உலக அறிய தடை தவிர்த்த குருவேன்றது. அப்போ மற்ற முயற்சி அவுட்டு. அப்போ எதுக்கு மற்ற முயற்சிக்குன்னா எந்த கடவுளை அடையிறதுக்கு என்ன முயற்சி? கண்டிப்பாக வாசி பயிற்சி இதெல்லாம் தான் செஞ்சுருக்கணும் இல்லையா? அப்போ அதெல்லாம் தடை செஞ்சுட்டார், எல்லாத்தையும் தடை பண்ணிட்டார். எதுவுமே வேண்டாம், கருணை ஒன்றை மட்டும்தான் நீ பழகணும், கருணை ஒன்றை மட்டும்தான் நீ செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்தார். அதனால தான் ஒரு பாடலை சொல்கிறாரு, என் பிடிக்குள் அகப்பட்டது போல் பிறர் பிடிக்கு அகப்பட்டது இல்லையேன்னு வருதில்லை ஒரு பாடல். எந்த பாடல் அது? எந்த இதில் இருக்குது? 482. பிடித்தேன் முன்போலே ஏமாந்து விடமாட்டேன் கண்டேன் இனி முனிவரியே இனி ஒழிக்க முடியாது என் போல இரக்கம் விட்டு பிடித்தவர் இல்லையே. அப்போ இதுக்கு முன்பு இந்த மார்க்கம் இல்லை. அப்போ வாசி ஊதி தான் மேலே எழுப்பணும். என் பிடிக்குள் இசைந்தது போல் இல்லையே, இசைந்ததில்லை பிறர்க்கே, பொன் போலே முயல்கின்ற மெய் தவர்க்கும் அரிதே. யார்? சித்தாந்தத்தில் உள்ளவங்களை சொல்கிறாரு. அப்படி பாடுபடுகின்ற தவத்தோர்கள் கூட இது கிடைக்கல. பொய்தவனேன் செய்தவம் வான் வையகத்தீர் பெரிதேனர். நான் செய்த தவம், நான் ஒரு பொய்யன். ஏன் அதை பொய்ன்னு சொன்னார்? ஏன்னா பொய் தவனேன்னாரு. ஏன் பொய் தவனேன்னா, நான் வந்து எல்லாம் என்னோட தத்துவம் எல்லாமே பொய். ஆனால் நான் பொய்யில் இருந்துக்கிட்டு செய்கிற தவம் வையகத்தீர் வானகத்தரோட பெருசுன்ட்டு. வையகம்னா என்ன? பூமி. பூமியை விட எது பெருசு? வானம் பெருசு. வானத்தை விட பெருசுன்றார். அப்போ என்ன வகையில் முயற்சி செய்யணும்? சன்மார்க்கத்தில் தெரிஞ்சுக்கிட்டவங்க எப்படி முயற்சி செய்யணும்? எதை முயற்சி செய்யணும்? இரக்கம். இந்த இரக்கத்தில் வந்து அந்த அருள் காரியப்படுற வரைக்கும் நீ காத்து இருக்கணும். செத்து போனால் செத்துப்போ, அடுத்து வா, திருப்பி யார் கொண்டு வருவா? பெருமான் கொண்டு வருவார். ஏன்னா நீ அவரை நம்பி தான் நீ செஞ்சிட்ருக்கிற. என் வழியில் நீ வரியா? இந்த வழியில் எனக்கு அது பத்தலையா? செத்து போயிட்டா இன்னொரு ஜனனை எடு. நீ எடுத்த உணர்வு கெட்டு போகுமா? இழந்து போவோம். உடம்பு தான் இழந்து போவோம். ஆனால் நம்ம வளர்த்த அந்த உணர்வு, ஈவக்கார உணர்வு செத்து போவாது. அது உடன் வரும். அப்போ அடுத்ததுலேயும் வந்து என்ன செய்யும்? தொடரும். அப்படி தான் போக முடியும்.
கடவுளாக பார்த்து அடுத்த ஜென்மத்தை உங்கள் கருவில் வந்து அவர் கலந்து கூட இருந்து அவர் உங்களை மானிட்டர் பண்ண, இப்போ வள்ளலார் எப்படி மானிட்டர் பண்ணாரோ அந்த மாதிரி உங்களை மானிட்டர் பண்ணுற நீங்கள் கேளுங்க. அப்படி தானே நம்ம போகணும். அதை விட்டு மற்றதெல்லாம் போய் இழுத்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? அது சன்மார்க்கத்துக்குரிய பாத்து இல்லையே அது. அப்போ அந்த அருளியல் விலங்குல அவங்களுக்குலாம் அருளியல் எங்கே காரியப்படுது, இதை தான் பெருமான் சொல்வார். இடமும் இடஞ்செய் நடமும் எனக்கு நன்று காட்டியேன்வார். எனக்கு நல்லா நீ கிளியராக காட்டின, நீ எங்கே இருக்கிற, எங்கே நடம் செய்கிற அப்படின்றது. நாயினேனே வளர்க்கின்றாய் நல்ல அமுதம் ஊட்டியேன்வார். ஸோ முதல்ல அந்த மாதிரி தடுமாற்றம் உள்ளவங்களுக்கு, ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு நீங்கள் கீழே போயிடணும். முதல்ல அருளியல். பெட்ரோல் இருந்தால் தான் நீ வண்டி ஓடும். பெட்ரோலே இல்லைன்னா எப்படி வண்டி ஓடுறது? அவங்ககிட்ட கேட்குறது, பெட்ரோலே இல்லைங்க, நீங்கள் எப்படிங்க வண்டி ஓட்ட போகிறீங்க? கார்லாம் வாங்கிட்டீங்க, நல்லா கார் வச்சுருக்கீங்க, பென்ஸ் கார் வச்சுருக்கீங்க, பெட்ரோல் எங்கேயும் கிடைக்கல, உங்கள் காடி நீ ஓட்ட முடியும், பச்சை தண்ணியில் நீ ஓட்ட முடியுமான்னு கேட்கும். ஆமாம், அப்படி கொட்டு விளக்கம் கொடுத்து எப்படி பெட்ரோல் இருந்தால் டிரான்ஸ்போர்ட் வந்து ஓடுமோ, எப்படி பெட்ரோல் இருந்தாக்க கப்பை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுமோ, அருள் இருந்தால் தான் நீ வேறு உலகத்துக்கு போக முடியும். இந்த உடம்போடு போக முடியாது, இந்த 36ஓட போக முடியாது. முதல்ல 36 என்னன்னா அதை வேற விளக்கணும். எப்படி மாட்டிக்கிட்டு இருக்குது சோல்னு அதை விளக்கணும். 60 எப்படி கிடச்சிது, 60 எந்த உலகத்துக்கு, நீ இதெல்லாம் தூக்கிட்டு போகலான்னு பார்க்குறியா? செத்து போனேனே அந்த கான்செப்டில் இருக்கிறியா? எல்லாரும் சொல்கிற மாதிரி செத்து போனேனே கடவுள் அடைஞ்சிடலாம், செத்து போனேனே கடவுள்லாம், அதெல்லாம் பொய். செத்து போனேனே யாரும் அடைய முடியாது. நீ திருப்பி பிறந்து தான் அடையணும், உயிரோடு இருக்கும்போது தான் அடையணும். அந்த கான்செப்ட் முதல்ல அவங்களுக்கு தெளிவுபடுத்திடணும். செத்து போயிட்டால் நீ திருப்பி வந்து பிறப்ப. அது யோகம் செஞ்சு செத்தாலும் சரி, இல்லை யோகம் செய்யாமல் செத்தாலும் சரி, எப்படி செத்து போனாலும் நீ திருப்பி வந்து சரி. அப்போ உயிரோடு இருக்கும்போதே இங்கே உன்னுடைய மனம் என்ன ஆகிடணும், கரைஞ்சி போயிடணும். கரைஞ்சி போயிடணும். வள்ளலார் அழகாக சொல்கிறார் பாருங்கள், இந்த பூமியில் இருக்கும்போது என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கின்றார். அப்போ இருக்கும்போதே என்ன செஞ்சிட்டார், உள்ளுக்கு மாற்றி கொடுத்துட்டாரு. அப்போ உனக்கும் அப்படி தான் நீ மாற்றி கொடுக்கணும். செத்து போயிட்டா எப்படி மாற்றி கொடுப்பாரு? இருக்கும்போது மாற்றாதோ செத்து போய் மாற்றி கொடுத்து என்ன பண்ணுறது? இப்போ மாறி போயிட்டவங்க கூட பராபரிக்கு போனவங்க கூட திருப்பி என்ன செய்யணும், திருப்பி உடம்பு எடுத்து மறுபடியும் வரணுன்ற ஒரு முறை இருக்கும்போது அப்போ எப்படி நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது? அந்த மாதிரி முறைகளெல்லாம் எல்லாம் ராங் மெத்தட், எல்லாம் ராங் மெத்தட். ட்ரேஸ் பண்ணணும், எப்படி முன்னோர்கள் எப்படி போயிருக்கிறாங்க, அந்த ட்ரேஸ் பண்ணுற சிஸ்டம் விளங்கணும், எப்படி போயிருக்கிறாங்க. இல்லைன்னா அது விளங்குது. ஸோ இதெல்லாம் நல்ல எவிடன்ஸ் கொடுத்துருக்குறாரு. என் போல இறக்கமட்டுகள் மற்றவங்களுக்கு வந்து அது அகப்படலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் என்ன செய்ய முடியும், வேறு பயிற்சி அவங்க பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. பண்ணுன்னா இதை விட்டுரும். அப்புறம் புக்கை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுது? சன்மார்க்கத்துக்குள்ளே வேதத்தை படிச்சுட்டு என்ன செய்யுது? சிறுநெறி இல்லையா? வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் அது சிறுநெறி. பெருநெறி சென்ற பேருக்கே இது கிட்டுவதுன்றார். அன்பர்களுக்கு தானே இது ரிசர்வ் பண்ண இடம் இல்லையா? அது இப்போ சன்மார்க்கத்துக்குன்னு ரிசர்வ். இது எப்படி மிலையன் ரிசர்வ்னாக்க மற்றவங்க போய் வாங்க முடியாது இல்லையா? சில கிராண்டு ஒயிட் புத்தேன்னு இருக்கு இல்லையா, அது வந்து மற்றவங்க வாங்க முடியாது, விளங்குங்களா? அது மாதிரி இது வந்து சமயத்துலேருந்து நீங்கள் இதுக்குள்ளே பூர முடியாது. வேறு எந்த 6 அந்தத்துலேருந்தும் இதுக்குள்ளே பூர முடியாது. ஸோ இதெல்லாம் விளங்கணும் அவங்களுக்கு. சன்மார்க்கம் வந்து சும்மா மேலோட்டமானது இல்லை, அது அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு வச்சுருக்குது. சிறுநெறி சென்றார் தம்மை பிரிந்த ஆணை, உனக்கு நீ வேண்டாம், எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்ட பிள்ளை தான் எனக்கு வேணும்னு. அது மற்றவன் எழுதின பாட்டை கூட கேட்க மாட்டேன்னுது. என் பிள்ளை பாடின பாட்டை நான் கேட்க விரும்புகிறேன் அப்படின்னுது. அப்புறம் அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? துன்மார்க்கன்ட்டார். இந்த நெறியில் வர்றது ஒன்றி தான் உண்மையான மார்க்கம், மற்றதெல்லாம் துன்மார்க்கன்னு வகுக்குது. அருளறிவு அறிவே அறிவு மற்றெல்லாம் மருளறிவுன்னு வகுக்குது. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அது வகுக்குது. அது படைச்ச கடவுள் வகுக்கிறான். நீங்கள் என்ன கேஸாக போட முடியும்? இதையும் எடுத்துக்க 10 அறிவையும் இணைச்சிக்க நம்ம போய் கெஞ்ச முடியுமா? தூக்கி போடுது. ஏன்னா அந்த 10 அறிவு பூரா 12 அறிவுக்குள்ளே அடக்கமாகிடுச்சு. வெளிதான் வந்து ரோசா ஆகுத ஒழிய, பட் அந்த ஞானங்கள் எல்லாம் இதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. அப்போ பெர்மனன்ட் இதுக்குள்ளே வரணுன்றது தான் அதோடைய சித்தம். என் வெளியில் வா, உனக்கு எல்லாம் பெர்மனன்ட், என்னோட வெளி பெர்மனன்றதை நீ புரிஞ்சு கொள்ளணுன்றது அதோடைய இது. நான் தான் உனக்கு உண்மையான அப்பன்னு என்னை தெரிஞ்சுக்கணும். நான் தான் உன்னுடைய அன்மை, நான் கொடுக்குற உடம்பு தான் உனக்கு மரணமில்லா பெருவாழ்வு என்பது நீ தெரிஞ்சுக்கணும். அப்படி நீ என்ன தெரியல, நான் அப்பனை தெரியாத பிள்ளை எதுக்கு எனக்கு சொல்லுங்கள்?
நான் தான் உன் அப்பன்றது உனக்கு தெரிலனா நான் என்னத்துக்கு உனக்கு உதவி பண்ணணும்? அப்போ நீ என்ன செய்யணும்? என்ன நீ என்னை தெரிஞ்சுக்கணும், நான் யார் என்பதை நீ தெரிஞ்சுக்கணும். அதுதான் காலத்தின் கட்டம். ஏன் ரெண்டுன்னா கடவுளை அப்படி தானே வச்சு அவர் ரெண்டு வச்சிருந்ததை விட ரெண்டாக வச்சிருக்கிறான். சமய மதத்தெல்லாம் போட்டு 7வது வெளியில் போட்டு அங்கே ஒரு மாஸ்டரை கொடுத்து அங்கே ஒரு வேதத்தை கொடுத்து நீ அங்கே சுற்றிக்கிட்டு இருந்து வச்சிருக்கிறான்ல. அதாவது சன்மார்க்க இருக்கிறவங்களாம் ஆய்வு பண்ணுறவங்க இல்லை, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நாங்களாம் எங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, உட்காந்துக்கிட்டு இதை ஆய்வு பண்ணுறது, எப்பட்றா உழைக்கிறது, எப்பட்றா தப்பிச்சு ஓடுறது அப்படின்னு இன்றைக்கி நேற்று இல்லை 11 ஜென்மத்துக்கு முன்னுக்குலேருந்து நாங்கள் தேடிக்கிட்டு வரோம். இதை நேற்று இன்றைக்கி தேடுறதில்ல, 11 ஜென்மத்துக்கு முன்பத்துக்கு எப்பட்றா கடவுளை அடையிறதுன்னு தேடிட்டு இருக்கிறோம். அப்போ எவ்வளோ கண்டென்ட்ஸ் உள்ளுக்கு அந்த ஆன்மா எவ்வளோ தேடி இருக்கும், அதுக்காக என்னென்னலாம் பண்ணியிருக்கும். அப்போ எந்த ஆன்மா அந்த பக்குவப்பட்ட ஆன்மாங்களுக்கு மட்டும்தான் இது விளங்குமே ஒழிய பக்குவப்படாதவங்களுக்கு அது விளங்காது. ஆமாம், அதுங்க படிக்கும், இல்லைன்னா ஏற்கனவே படித்ததை கொண்டாந்து இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துவாங்க, எல்லாம் தெரியும். இது விளங்காது. அப்போ அதான் திருமூலர் சொல்வார், தானே அறியும் தவத்தின் அளவேன்வார். அப்போ ஏதோ தவம் செஞ்சுருக்கிறவங்களுக்கு இது விளங்கும், இதோடைய தாத்பரியம் வந்து புரியும், இல்லைன்னா புரியாது அவங்களுக்கு. இப்போ எல்லாருமே இப்போ மரத்துலேருந்து வந்து பிறக்கிறாங்க, அகஸ்தியர் சொல்கிறாரு, தாவரத்தில் வந்து பிறக்கிறாங்க, அப்புறம் வந்து மிருகங்கள் வந்து பிறக்குது, மனிதர்களில் வந்து பல பாவங்கள்லாம் செஞ்சுட்டு அவங்களும் வந்து பிறக்கிறாங்க. இப்படி 6 வகையில் உள்ளவங்களும் 6 உயிரினங்களும் வந்து மீண்டும் மீண்டும் மனிதனாக எல்லாம் ப்ரோமோட் பண்ணும்போது மனிதனாக தான் வந்து பிறக்குது. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி விளங்குமா? அதான் கேள்வி. எல்லாரும் ஒன்றா, எல்லாரோட சோலும் ஒன்றா. அதனால தான் சோலை எத்தனை வகையாக பிரிச்சுட்டாரு வள்ளலார். சோலை எத்தனை வகையாக பிரிச்சிருக்கிறாரு? 18 வகை, 18 வகை சோல்களை பிரித்து வச்சிருக்காரு. என்ன பண்ணுங்க இது சொல்லுங்க. ஆமாம், உடம்பு வரும் வகை எறியீர், உயிர் வகையே எறியீர். அப்போ உயிர் வகை எத்தனை இருக்குது? உயிரில் எத்தனை? நம்மளும் உயிர் தான், சாதாரண மிருகங்களும் உயிர் தான், பிரம்மாவும் உயிர் தான், விஷ்ணுவும் உயிர் தான், ருத்ரனும் உயிர் தான். சோல் என்பது சொல் ஒன்றாக இருக்குது. அந்த சோலில் எத்தனை வெரைட்டி சோல் இருக்குது? வகை. உயிர் வகையை அறியின்றார். உடல் பருக்க உண்டு நிதம் உறங்குவதற்கே அறிவீர், மடம் புகும் பேய் மனத்தாலே மயங்குகின்றீர், மனத்தை வசப்படுத்தும் வழித்துறை கற்று அறிகின்றார். கற்று அறிகின்றார். எப்படி அறியணுமா? சும்மா அறியணுமா? கற்று அறியணும். அப்போ யாருக்கிட்ட போய் கற்று அறியறது? சீனியர் யார்? எல்லாரும் புக்குக்கிட்ட போனால் எல்லாருக்கும் விளங்குமா? தமிழ் தெரியுமா? தமிழ் புலமை இருக்கா? அப்புறம் அப்போ யாரை தேடணும்? யூ மஸ்ட் கெட் சம்படி ஹூ கேன் அண்டர்ஸ்டாண்ட்ல. அப்போ அதில் ஆய்வு செஞ்சவங்க நமக்கு கிடைக்கும். எங்கேயோ உள்ள ஆளுக்கு கிடைக்கிறானான்னு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கிடைக்க மாட்டேன்றாங்க. அப்போ அதான் கொடுப்பேன். கடவுள் வந்து டைவர்ஷன் கொடுப்பார். ஓகே, நீ இப்போ இவர்கிட்ட போய் கற்றுக்கு போ. அந்த மாதிரி புருஷன் அமையிற மாதிரி, பிள்ளைங்க அமையிற மாதிரி, நல்ல தொழில் அமையிற மாதிரி, நமக்கு தாய் தந்தைகள் அமையிற மாதிரி ஒரு நல்ல ஆசானம் அமையணும், நல்ல வேதம் அமையணும், நல்ல தெளிந்தவர்கள் நமக்கு அமைஞ்சா அது புண்ணியம் தானே. இல்லைன்னா என்ன ஆகும்? பெரிய பெரிய புலவர் ப்ரொஃபஸருங்களுக்கு கூட இது விளங்க மாட்டேடுது. அறிவு. அப்போ அந்த அறிவு வந்து வேறு. அப்போ கடவுள் ஒன்று கொடுக்கணும், அது அருள் அறிவு. இப்போ அருள் அறிவு, முன்பு செஞ்ச தவம், இதெல்லாம் சம்மந்தப்பட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களும் ரொம்ப ரொம்ப ஆரம்பத்துலேருந்து லேர்ன் பண்ணவங்களாக இருக்கணும், பாடுபட்டுருக்கணும். ரெண்டாவது ரெண்டையும் வந்து பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு உள்ளவங்களாகவும் இருக்கணும். அப்போ தான் அவங்ககிட்ட அவங்க எங்கே மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அதை எடுத்து சொல்லி விளக்கம் கொடுத்து கொண்டு வர முடியும். இவங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னா எப்படி சொல்ல முடியும்? இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதுனால தானே இதெல்லாம் நான் போட்டேன். இது போட்டதே இது உனக்கு எப்படி கிடச்சிது, எங்கே கிடச்சிதுன்னு கேட்குறாங்கன்னா 30 வருஷமாக ஆயுஸ் என்ன ஆள் கேட்குறாரியா என்ன இது எங்கே எடுத்தேன்னு. இது பெரிய விஷயங்க, நிறைய விஷயங்கள் இதில் சம்பந்தப்படுது. இறைவனுடைய அனுக்கிரகமும் இருக்குது. நம்மளுடைய அறிவுக்கு இதை பேச முடியாது.
பெருமானுடைய அந்த கருணை, சரி நீ போதிக்கிற, நான் ஏதோ நல்லது நீ போதிக்கணும் அப்படின்றது நமக்கு அது கொஞ்சம் விஷயத்தை கொடுக்குறாரு, அதை நம்ம பாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. இப்போ அது அக்கறை உள்ளவங்க வேணுங்கிறோம் படிக்கணும், இல்லைன்னா முடிஞ்சது. மண்டக்கருவம் இருந்துச்சுன்னா ஒன்றும் விளங்காது, அதிலே மாட்டிக்கிட்டு ஜென்மம் போயிடும். ஓடி ஓடி ஓடியே உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடிய நாட்களும் கழிந்து போய் வாடி வாடி வாடிய மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி கோடியே எண்ணிறைந்த கோடி. சன்மார்க்கத்துலையும் இதுதான் நடக்கும். தெளிவு இல்லை நாங்கள். ஆமாம், வேற என்ன சன்மார்க்கம்னா? சன்மார்க்கம்னா எழுதியா இருக்குது, சொல்லிக்கிறது தான் சன்மார்க்கன்னு. நான் தான் சொல்கிறேன், சன்மார்க்கம் என்பது அது வந்து உள்ள சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது வெளியில் நம்ம சன்மார்க்கின்னு சொல்லிக்கிறது, அது அந்த ஒரு இதில் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் அது பொருத்திக்கலாமே ஒழிய நம்ம வந்து பெரிய சன்மார்க்கி ஆகிட்டோம் அப்படின்லாம் நினச்சக்கூடாது. நமக்கு என்ன இரவு பகல் இருக்குது, சூரிய சந்திரோட இயக்கம், 9 கிரகங்களோட இயக்கம். எங்கே சன்மார்க்கி? வள்ளலார் டெஸ்டினேஷன் கொடுக்குறாரு, சாகாதவனே சன்மார்க்கி. நாளைக்கு நம்ம செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்புறம் எப்படி சன்மார்க்கின்னு சொல்ல முடியும்? ஒளி நெறி பெற்றவங்களுக்கு தான் சன்மார்க்கி என்பது பொருந்தும். இப்போ டாக்டர்னு படிக்க போகிறவனா டாக்டர்னும், படித்தே இன்னும் முடிக்கல, இன்னும் 6 வருஷம் முடிக்க, அவனை போய் டாக்டர்னு எடுத்துக்க முடியுமா? அப்போ என்ன செய்கிறாங்க? டாக்டருக்கு படிக்கிறாங்க. அப்புறம் அதுக்குள்ள முடிவு இருக்குது. டாக்டர் படித்து முடிச்சுட்டு அப்புறம் அப்ரெண்டிக்ஸ் இருக்குது, அப்புறம் டாக்டர் இருக்குது, அப்புறம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்குது, எல்லாமே டாக்டர் தான். ஸோ அதே மாதிரி தான் சன்மார்க்கத்தில் நம்ம வந்து இனிஷியலில் சன்மார்க்கத்தில் இருக்கிறனாக்க நம்ம அந்த பாத்தை வந்து விரும்பி அதுக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம், அவ்வளோதான். சன்மார்க்கி ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு நல்ல சன்மார்க்கி. அது வந்து பார்ட் பை பார்ட், சில வந்து ஹார்ட் பார்க்குறாங்க, போன்ஸ், அது தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம், அது இதுலேயும் பிரித்து வச்சுருக்காரு. சோறு போட்டுட்டு போகிறதுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாரு, தவம் செய்கிறதுக்கு தவத்துகளுக்கு ஒரு வழி வச்சுருக்கிறாரு. ஏன்னா மற்றவங்க வந்து இந்த தவத்துக்குரிய சில பிரின்சிப்பலை போக முடியாது. அது ஏன் போக முடியாது அப்படின்னு நம்ம டீட்டெயில்ஸாக அதுக்கு வந்து தெரியணும். ஏன் இவங்க போக முடியாது, ஏன் கடவுள் இவங்களை அக்செப்ட் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்றதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியணும். ஏன் கடவுள் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கிறாரு, உணர்வுகளை பெருக்கி நீ வந்து கடவுள் தன்மை அடையலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை ஏன் கொடுத்துருக்கிறாரு? ஆமாம், கருணை மூலியமாக யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? சம்சாரிகளுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா சம்சாரிகளுக்கு வந்து அது தவம் செஞ்சு வர முடியாது, 6 கால பூஜை அவங்களால செய்ய முடியாது. அது தவத்துக்குரிய பிரின்சிபல் அவங்க சில இதெல்லாம் கோட்பாடுகளில் வந்து அவங்க வர முடியாது. அப்போ அவங்கள ஒற்றக்கூடாது. அது கருணை, அந்த தாய்க்கு வந்து கருணை. அதனால் அது வேறொரு ரூட்டில் அவங்கள அணைச்சி கொண்டு வரத்துக்கு அது அந்த ரூட்டை வந்து பகுத்து கொடுத்துருக்கு. உடம்புக்குள்ளேருந்து இயங்குகிற ரூட்டை அது கொடுக்கல. ஸோ அது நான் இந்த இடத்துல வரும்போது அது உங்களுக்கு அந்த அது ஏன் அப்படின்றத அந்த இடத்துல வந்து சொல்கிறேன். நேற்று எங்கே போன வாரம் எங்கே படித்து விட்டோம்? 118. என் புக்கு இது என்ன இது வருது? இந்த கேள்விகளை வந்துச்சு அப்போ 17 அபர ஜீவகாரணியம் பரஜீவகாரணியம் முடிச்சா? ஓகே ஓகே, அது எங்கே இருக்குது? தாவரங்கள் நான் முடிச்சேன். ஓகே, இந்த ஜீவகாருண்யம் என்கிற சாதனத்தில், சாதனம்னா பயிற்சி, செயல்பாடு, சாத்தியமாகின்றன கிடைக்கக்கூடிய இன்பம், அபர இன்பம் பர இன்பம் என்று 2 வகைப்படும். இன்பத்தில் எத்தனை வகை பிரிச்சுட்டாரு? ஓகே, 2 இன்பம் தான் இருக்கா? 2 இன்பம் தான் இருக்கா? இன்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எத்தனாவது பேஜ் சொல்கிறேன்? 15வது எடுங்களேன், பாடல் 15. பதினாறாவது பாடல், பதிவிலக்கம், பேஜ் 45.
இன்பத்தை படிங்க, அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னு. இடம்பெறும் இந்திரிய இன்பம், கரண இன்பம், உலக இன்பம், உயிர் இன்பம், முதலுடையதும் இன்பமாகும். நடம்பெறும் ஒரு ஆன்ம இன்பம், தனித்த அறிவின்பம், சத்திய பேரின்பம், முக்தி இன்பமுமாய் நடந்தரும் மெய்ப்பொருள் இன்பம், நிரதிசய இன்பம், ஞானசித்தி பெரும்போக நாட்டரசின் இன்பமுமாய் இடம்பெற ஓங்கிய இயற்கை தனி இன்பமயமாம். திருச்சிற்றம்பலிலே தெய்வம் ஒன்று கண்டீர். என்னாச்சு? இன்பம் எத்தனை வகை இருக்குது? அதில் பல வகை இருக்கா? ஓகே, இந்த பல வகையில் அது இந்த ஜீவகாருண்யத்தில் வரக்கூடிய இன்பத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கிறார். ஒன்றுங்களா? அது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பமும், மற்ற இன்பங்கள் பர இன்பம். பர இன்பத்துக்கு போகும்போது அத்தனை வகை இன்பங்கள் என்ன ஆகுது? அது ஜெனரல் பரம்னா பரலோகத்தில் போகும்போது தான் அத்தனை இன்பங்கள் அதற்கு மேல் அப்படின்னு சொல்கிறாரு. பல வகைப்பட்ட இன்பங்கள் இருக்குது, விளங்குங்களா? ஏன்னா இதனோட ஜாயிண்ட் அதில் தெரியணும் பாருங்கள். அதுக்காக அந்த பாடலை நான் சொன்னேன். ஓகே, இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறார். அபர இன்பத்தை பற்றி என்ன சொல்கிறாரு? இச்சை முதலியவைகளை பற்றி உண்டாக்குகின்ற துன்பத்தை நிவர்த்தி செய்வதில் வரும் இன்பம் அபர இன்பம். இச்சை எங்கே வரும் மனுஷனுக்கு? இச்சைனா ஆசை, இச்சைனா விருப்பம். என்ன வரும் மனுஷனுக்கு பூலோகத்தில்? மெட்டீரியல். அவனுக்கு அடிப்படை என்ன தேவை? அவனுக்கு புலன் சம்பந்தப்பட்ட இன்பங்கள் அவனுக்கு தேவைப்படும். அந்த தேவைப்படுறதை பூர்த்தி செஞ்சால் அதுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அது என்ன இன்பம்னா அபர இன்பம் அப்படின்னு சொல்கிறது. அவை இன்மையில் அனுபவிக்கின்ற இன்பங்கள் சிலவென்று அறிய வேண்டும். சில அப்படின்னா எதை எடுத்துக்கொள்ளலாம்? ஓகே, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. அவை எவை எனில் சொல்கிறாரு. உடுப்பதற்கு வஸ்திரம். துணி இல்லாமல் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? இப்போ ஊருக்கெல்லாம் போனாக்கா துணி கொடுத்தாலும் எவ்வளோ பேர் அதை கிராப் பண்ணிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது கிடைக்கின்ற ஒரு லாபம் அபர இன்பம். அப்புறம் இருப்பதற்கு இடம் இல்லாமலும். இப்போ ஒருத்தவங்களுக்கு வீடு இல்லை, பரவாயில்லையா, எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வீடு இருக்குது, நீ அந்த வீட்டில் தங்கிக்கியா? சரி, எனக்கு ஒரு வீடு இருக்குது, அது இப்போ 1000 வெள்ளிக்கு சேவை போட, நீ ஒரு 500 வெள்ளி கூட எனக்கு போதும், உன் கஷ்டத்தை பார்த்து நான் இது பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இல்லை ஒரு இதில் எனக்கு ஒரு சின்ன இடம் இருக்குது, ஓகே நான் உனக்கு ஒரு இது கட்டி கொடுத்துறேன், நீ தற்காலிகமாக அங்கே இருந்துக்கு, இல்லைனா உன் கடைசி காலம் வரைக்கும் இருந்துக்கு. இல்லை எங்கள் வீட்டில் ஒரு ரூம்பு இருக்குது, எங்கள் ரூம்பில் நீ தங்கிக்க. இருப்பதற்கு இடம், அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பேச்சலராக இருந்தாலும் சரி, ஒரு ஆத்மாவுக்கு நீ ஒரு இடம் கொடுக்கறது. ஓகே, இருப்பதற்கு இடம் இல்லாமலும், உழுவதற்கு நிலம் இல்லாமல். நல்ல உழைப்பாளி, அவன் ஏதாவது வேலை செஞ்சு பொழைக்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் என்கிட்ட நிலம் இல்லை. சரி, நான் உனக்கு நிலம் தரேன், நீ உழைச்சிக்க, அதில் வர ஊதியத்தில் நீ எடுத்துக்க, எனக்கு ஒரு பகுதி மட்டும் கொடுத்துரு போதும். விளங்குங்களா? அப்போ நிலம் அவருக்கு சொந்தம் இல்லை, நிலம் என்னோடையது, ஆனால் உழைப்பு அவருடையது. இன்னும் சில பேர் நினச்சேன், சரி எனக்கு ஒரு ப்ளாட் ஆஃப் லேண்ட் இருக்குது, சும்மா தான் நான் போட்டு வச்சுருக்கிறேன், காடாக கிடைக்குது, நான் என்ன சுத்தம் பண்ணி தரேன், நீ பயிர் செஞ்சு பொழைச்சிக்க. அவனுக்கு சந்தோஷப்படுவான். அதை சொல்கிறாரு. உழுவதற்கு நிலம் இல்லாமலும், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும். எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படி சொல்லக்கூடிய இடத்துல, சரி நான் உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ரொம்ப வசதியெலாம் நீ எதிர்பார்க்காத, அதுவும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், வசதி கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், அழகு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், உனக்கு ஒருத்தனும் கிடைக்கல, ஏதோ நான் பார்த்து வைக்கிறேன். இல்லைன்னா ஏற்கனவே ஒருத்தன் அந்த கணவர் இறந்துட்டார், ஒரு பிள்ளைங்க இருக்குது, நீ அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறியா? சரி பரவாயில்ல, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி விடுறது. அது என்ன நம்ம இது சொல்கிறோம் இல்லையா, இப்போ எல்லாம் பிஸ்னஸில் ஓடுது இல்லையா, மேட்ச் மேட்டிங், அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு. இப்போ சிலவருக்கு வீட்டில் பொண்ணை வச்சுருப்பாங்க, கட்டி கொடுக்கணும், யார்கிட்ட போகிறது, எங்கே போய் கேட்குறது? ஓகே, ஒருத்தவங்க நான் பரவாயில்லைங்க இந்த பிள்ளைக்கு நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குறேன் அப்படின்னு இவங்க அந்த எஃபர்ட் எடுத்து பல பேர்கிட்ட சந்தித்து அதுக்கு சரியான ஒரு ஆளை கொண்டாந்து போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. புரியுதுங்களா? அதான் மனைவி இல்லாமல், பொருந்துவதற்கு மனைவி இல்லாமலும் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா அவங்களுக்கு டிசையர் இருக்கும்.
மனுஷன் சாப்பிட்டாக்க சோறு சாப்பிட்டாலே 7வது தாது வரும். 7வது தாது வந்தால் அடுத்து என்ன வரும்? காமம் வரும். காமம் வந்தால் கூடுறதுக்கு பெண்ணு வேணும். பெண் இல்லாமல் எவ்வளோ பேர் ஏங்கிக்கிட்டு, இதுக்கு பேர் பால் ஏக்கம்னு பேர். பெண்கள்லேயும் இந்த மாதிரி பால் ஏக்கம் இருக்கும், ஆண்கள்லேயும் இந்த மாதிரி பால் ஏக்கம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏக்கங்களை வந்து ஒருத்தவங்க எஃபர்ட் எடுத்து அதை நல்ல முறையில் அவங்களுக்கு வந்து கூடுவதற்கு முறைப்படி ஒரு திருமணத்தை பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு புண்ணியங்கள் அப்படின்னு சொல்கிறேன். விரும்பியபடி மனைவி இல்லாமல் விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலிய வேறு வேறு கருவிகள் இல்லாமல், நான் வேலைக்கு போக முடியல, சைக்கிளும் இல்லை, மோட்டரும் இல்லை, காரும் இல்லை, பஸ்ஸில் போகிறதுக்கு எனக்கு வழியும் இல்லை, காசும் இல்லைன்னா சரி டிரான்ஸ்போர்ட் நான் பொறுப்பியா, நான் உனக்கு டிரான்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன், என்கிட்ட வண்டி இருக்கியா, சும்மா தான் இருக்கு, வண்டி எடுத்து வச்சுக்கா, இல்லைனா உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன், அது சைக்கிளே நீ போயிட்டு வரலாம்யா. புரியுதுங்களா? அவங்ககிட்ட ஒன்றும் பொருள் இல்லை. எனக்கு தையல் வேலை தெரிஞ்சு இருக்குது, ஆனால் என்கிட்ட தையல் மிஷின் இல்லை. சரி, நான் தையல் மிஷின் உனக்கு வாங்கி கொடுத்துறேன், நீ வச்சு எப்படியாவது வச்சு பொழைச்சிக்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி வேறு வேறு கருவிகள், அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட கருவி. நான் நல்லா முடி வெட்டுவேன், ஆனால் என்கிட்ட முடி வெட்டுறதுக்கு கருவிகள் எதுவும் இல்லை. ஓகே, நம்ம உனக்கு கருவிகள் வாங்கி கொடுக்குறேன், நீ வச்சு எப்படியா முடி வெட்டி பொழைச்சிக்க. இல்லைங்களா? நான் நல்லா சமைப்பேன், எனக்கு சட்டி பானைலாம் வாங்கணும், இதெல்லாம் அடுப்பெல்லாம் வாங்கணும், அதுக்கு இவ்வளோ காசு வரும், என்கிட்ட காசு இல்லை. ஓகே, நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, யாராவது உதவி செஞ்சாக்க இது பண்ணுவாங்க அப்படி. ஆக கருவிகள் வேறு வேறு கருவிகள் இல்லாமல் துன்பப்படுகின்ற, பாருங்கள் அந்த சொல்கிறாரு, துன்பம் எல்லாம் இருக்குது ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. துன்பப்படுகின்ற ஜீவர்கள் விஷயத்தில் ஜீவகாருண்யம் தோன்றி, என்ன தோன்றணுமா? ஜீவகாருண்யம் தோன்றி உடுப்பதற்கு வஸ்திரம், இருப்பதற்கு இடம், உழுவதற்கு நிலம், பொருந்துவதற்கு பெண், விரும்பியபடி செய்வதற்கு பொருள் முதலானவை கொடுத்த போது பெற்றுக்கொண்டவர்களுக்கு உள்ளிருந்து முகத்திடமாக தோன்றுகின்ற இன்ப விளக்கமும். இதில் இன்னொன்னையும் சேர்த்துக்கலாம், கடனையும் சேர்த்துக்கலாம். நம்ம இவர் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காரு, ஆனால் இன்றைய உலக மக்களுக்கு என்னென்னலாம் தேவை விளங்களா? ஸோ நம்ம அதை எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கலாம். பப்ளிக் என்ன எதிர்பார்க்குது, பப்ளிக் என்ன நீட்ஸ் இன்றைக்கி தேவைப்படுது. இப்போ பாருங்கள், ஊரில் தண்ணி இல்லாமல் இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தண்ணி கொடுக்கலாமா, கொடுக்கூடாதா? தண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அது அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. அது மாதிரி தோன்றுகின்ற இன்ப விளக்கு, அவங்க உள்ளுக்கு இதெல்லாம் கிடச்சிதுன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் சொல்கிறது, ஒரு ஆத்மாவை நம்ம வந்து இன்பப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு என்ன தேவையோ, அது என்னத்தில் கஷ்டப்படுதோ அது வந்து கொடுத்தாங்க. தோன்றுகின்ற இன்ப விளக்கம், அந்த இன்பத்தை கண்டு கொடுத்தவர்களுக்கு உண்டாகின்ற இன்ப விளக்கமும், அவங்க கொடுத்தவங்க அதனால் அவங்க சந்தோஷப்படும் போது இவங்க பார்த்து அதை சந்தோஷப்படுவதும், கடவுள் கரணத்தில் ஏகதேசமும். இது வந்து கடவுள் இன்பத்துக்கு ஏகம், ஏகம்னா ரெண்டும் ஈக்குவல்னு சொல்கிறாரு. ஏகதேசம் ஜீவ கரணத்திற்கு பூரணமாகி தோன்றுகின்றவையாகலால் அது அபர இன்பம் என்றாயிற்று. ஸோ இதெல்லாம் வந்து ஜீவ நிலைகளில் இருந்து பூரணமாகிறதுனால இது அபர ஜீவகம் என்று சொல்கிறேன். நான் அடுத்து வந்து விளங்கிருச்சு. அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? ஒருத்தருடைய கடனை தீர்ப்பது கூட இது ஒரு இது. சில பேர் வட்டிக்கு வாங்கிடுவோம், ஆலோங் வட்டி, ரொம்ப பயந்துக்கிட்டு துரத்திக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இப்படிலாம் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட கடனை தீர்த்து விட்டாக்கா அது ஒரு பெரிய புண்ணியம். பறவைகள் வந்து சிறப்பட்டு கிடைக்கும், அதெல்லாம் வாங்கி கொண்டு போய் அதுங்களை காட்டில் கொண்டு போய் பறக்க விட்டுட்டாக்கா எஸ் அது ஒரு பெரிய ஒரு இன்பம். அதுங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாள் என்னை அடைச்சி போட்டு வச்சுருந்தான், இன்றைக்கி தான் எனக்கு ஃப்ரீடம் அப்படின்னு அது திருப்தி இன்பப்படும். எஸ் எல்லாம் இதுக்குள்ளே அடங்கும். நீங்கள் செத்து போனேன்னு கொடுக்கறதானே, இருக்கும்போதா பிடுங்குறான். சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஓ இருக்கும்போது செத்து போய்ட்டு எடுத்துட்டாக்கா அடுத்த ஜென்மத்தில் நமக்கு இருக்காதுன்னு, இப்படி ஒரு மட்டத்தனமான எண்ணம்லாம் இருக்குது. விளங்குங்களா? உங்கள் உறுப்பை செய்கிறது வந்து உங்களோட உயிரை சார்ந்தது, உயிரில் இருக்குது அந்த பொருள், அந்த சிஸ்டம் வந்து உயிரில். அந்த சிஸ்டம் எதுலேருந்து எடுத்து செய்யணும்? அம்மாவுடைய ரத்தத்துலேருந்து எடுத்து செய்யுது. ஸோ இது விளங்கிக்கிட்டாக்க தாராளமாக கொடுத்துட்டு போயிடலாமே. விளங்குங்களா? அப்போ இதெல்லாம் தவறான கருத்துக்கள். இப்போ ரத்தம் எடுத்திங்கன்னா ரத்தம் ஊறிக்க போகுது, ரத்தம் ஊறுமா இல்லையா? இல்லைன்னா அந்த ரத்தம் 21 நாளில் அந்த செல் செத்து போயிடும்.
எல்லா செல்ஸும் செத்து போயிடும். எதுவுமே ஒரிஜினலாக இருக்காது. ஆன்மாவும் அதோடைய விளக்கம் 2 தவிர்த்து. அதனால தான் அது ஒழுங்காக விளங்கிக்கல. ஆன்மா விளக்கம் இல்லாதனால தான் சில பேருக்கு சன்மார்க்கம் விளங்குறது இல்லை. விளங்கல. ஆன்மா இருக்குது, விளக்கம் இல்லை. விளக்கம் இல்லை. அங்கே கோழி ஆடு மீனெல்லாம் சாப்பிட்டாக்கா அங்கே விளக்கம் வந்து வேலை செய்யாது. விளங்காது. அதுதான் காரணம். ஏற்கனவே உள்ள பாவங்கள்லாம் சூழ்ந்து இருந்தாலும் அது விளங்காது. அதனால தான் இவங்கெல்லாம் என்ன செய்யணுன்னாக்கா விளங்கி இவங்ககிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா இவங்களுக்கு பெட்டரு. சொந்தமாலாம் படித்து விளங்க முடியாது. எவ்வளோ பேர் தமிழ் படிக்கலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 2ஆம் வகுப்பு பிள்ளைங்கிட்ட கொடுத்தா கூட தமிழ் படிச்சுட்டு போயிருங்க. அது விளங்குமா? விளங்குது. அது என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு அதுக்கு விளங்குமானா விளங்காது. இப்போ வள்ளலார் போட்டது இத்தனை இது நான் விளக்கும் போது இதனுடைய விளக்கம் உங்களுக்கு இன்னும் எப்படி இருக்கும்? இன்னும் தெளிவாக கிடைக்கும். அது இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ நம்ம சொந்தமாகவும் போட்டுக்கிட்டு விளக்கலாம் தெரியுங்களா? அது சில பேர் இதில் போட்டிருக்கிறத விட்டுட்டு ஒரு அடி கூட அங்கிட்டு நவர மாட்டாங்க. வேறு எது அவனுக்கு தெரியாது. வேறு என்னென்னலாம் இதுக்குள்ளே வருது அப்படின்றது தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், கடனும் சேர்த்துக்கொள்ளலாம். ஏன்னா கடனில் நிறையா பேர் அவதிப்படுறவங்க இருக்கிறாங்க. எஜுகேஷன் சீட்டு கிடைக்காது. உங்களுக்கு தெரிஞ்சால் சீட்டுக்கு வந்து அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சில பிள்ளைங்க படிப்புக்கு போங்க, காசு பத்தாது. சில பிள்ளைங்க வர முடியாது, அப்பாட்ட காசு இருக்காது, அதுங்களாம் வீட்டுக்கு வரணும்னு விரும்புங்க. எல்லா பிள்ளைங்களும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருங்க. இந்த பிள்ளை ஒண்டி அங்கே இருக்க முடியாது, அவன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. யூ ஹேவ் டு கோ அவுட். அந்த மாதிரி சிக்கலெல்லாம் வெளியில் பிள்ளைங்க மாட்டிக்கிட்டு இருக்குங்க. யார்கிட்ட போய் கேட்குங்க? இந்த மாதிரி வசதியானவங்ககிட்ட போய் கேட்குங்க. சில பேர் பண்ண மாட்டாங்க, உதவி பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்குது இல்லையா? எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது இல்லையா? படிக்கிறதுக்கு காசு இல்லாமல் எவ்வளோ பிள்ளைங்க படிக்க முடியாமல் இருக்குது. அதுங்க படித்த அதுங்களுக்கு உள்ள ஆசைக்குள்ள படிப்பு படிக்க முடியாமல் எவ்வளோ பிள்ளைங்க இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறைகளெல்லாம் தீர்க்கும் போது அதுங்களுக்கு வந்து ஒரு உதவி, அதனால் நமக்கு ஒரு நன்மை, ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உதவி தான். இது வந்து நிறையா. ஆமாம், நிறைய பேர் அந்த மாதிரி வந்து இருக்கிறாங்க. அந்த மாதிரி. ஓகே, அடுத்த இன்பம் வந்து பர இன்பம். பர இன்பம் வந்து எதை கடந்தால் பர இன்பம்? நோ 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 நோ. பர இன்பம் என்பது வந்து அதில் எல்லா நம்ம மனதை கடந்தனுமே உங்களுக்கு ஏற்படுறதெல்லாம் பர இன்பங்கள். அந்த பர இன்பத்தில் படிநிலைகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு வெளிக்கும் என்ன உண்டு? இன்பம் இருக்குது. நீங்கள் எந்த வேதம் படிங்க, அந்த வேதங்கள்லாம் இன்பத்தை பற்றி பேசுங்க. கிறிஸ்தவ வேதத்தை படிங்க, அது இன்பத்தை பற்றி பேசுங்க. புத்தர் வேதத்தை படிங்க, இன்பத்தை பற்றி. அப்புறம் எங்கே இருக்குது? அதெல்லாம் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற இன்பங்கள். அந்த பரலோகத்திலே எது ஹையஸ்டான பரலோகமாக இருக்குது? அந்த பெருவெளிக்கு இன்பத்துக்கு முன்பே ஏற்கனவே ஒரு இன்பம் ஒரு முழுமை பெற்றிருக்குது, பராபர இன்பம். இதை தான் சைவ சித்தாந்தத்தில் திருமூலர் சொன்னான், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான்பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடும், ஊன் பற்றி நின்ற உணர்வோரும் மந்திரம், தான் பற்ற பற்ற தலைப்படும் தானேன்னு சொன்னார். அப்போ அவரோட இன்பம் எதுன்னு கேட்டிங்கன்னா பராபர இன்பத்தை அவர் சொல்லியிருக்கிறது. இப்போ சன்மார்க்கத்துக்கு வரும்போது அது என்ன இன்பம் சொல்லுது? அதுவும் பேர் இன்பத்தை தான். சொல்லு ஒன்றாக இருக்குது, ஆனால் இடம் வேற. சுகம் என்ற சொல் ஒன்றாக இருக்குது, ஆனால் இங்கே என்ன வகுக்குது? அருட்சுகம் ஒன்றே அரும்பெறல் பெரும் சுகம், மருட்சுகம் பிற என வகுத்த மெய் சிவமேனுது. மற்றதெல்லாம் சொல்லில் நம்ம எப்போதும் வந்து ஸ்லாக் ஆயிடக்கூடாது. சொல் ஒன்றாக இருக்குது, இடம் வேறாக இருக்குது. அப்போ இது இந்த அருள் சுகம் ஒன்று தான் மெய் சுகம்னு, மற்றதெல்லாம் மருள் சுகம்னு அது வகுக்குது. என்ன பண்ணுறது? சுத்த சிவம் வந்து வகுக்குதுங்க. இது இந்த இடத்து சுகம் மட்டும்தான் மெய் சுகம், மற்றதெல்லாம் மருள்னா அது உண்மையான சுகம் இல்லை. அப்போனா அதுக்கு என்ன வரும்? என்ன இடையூறு வரும்? அந்த சுகம் நிலைத்து இருக்காது. அதான் அதோடைய பொருள். அருளறிவு அறிவே அறிவு, மற்றெல்லாம் மருளறிவு என்று வகுத்த மெய் சிவமே. அப்போ மெய் சிவம் என்ன வகுக்குது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மெய் சிவம் வகுத்த நம்மளால் என்ன செய்ய முடியாது? நீங்கள் தடுக்க முடியாது. தடுத்தா இந்த லூசு, அவ்வளோதான். அதுக்கு என்ன உலகமா இல்லை? அது எங்கே வேணுமாலும் வாழ்ந்துட்டு போனது. பூலோகத்தில் வாழ்ந்தா என்ன, ஆவியா நீ வாழ்ந்தா என்ன, இல்லை பிரம்மலோகத்தில் வாழ்ந்தானா, எவன் லோகத்தில் நீ வேணுமாலும் போய் வாழ. ஆனால் என் லோகத்துக்குள்ளே வர முடியாது. என் லோகத்துக்குள்ளே உனக்கு இடம் இல்லை. நீ எங்கே வேணுமாலும் போய் வாழ்ந்துங்க. நீ என் பிள்ளையும் இல்லை. அப்படி வகுத்துருச்சு. யாரை வந்து தன் பிள்ளைன்னு சொல்லுதுங்க? பேருலகெல்லாம் மதிக்க. பாருங்க, கவனிங்க அந்த வார்த்தையை. பேருலகம் எல்லாம் மதிக்கன்னா அந்த பேருலகம் எது?
பராபரை தன் பிள்ளை என்று அவங்கள என்ன செஞ்சிருச்சு? நீ என் பிள்ளை இல்லை, இவர் தான் என் பிள்ளை. வள்ளலாரை தன் பிள்ளை என்று பேருலகெல்லாம் மதிக்க தன் பிள்ளை என்று பெயரிட்டு அழைத்தே, நீ தான் என்னோட சீருற செய்தது பாரு திருச்சிற்றம்பல திருநட ஜோதி. அப்போ எல்லாரும் அதோட பிள்ளையாக முடியலையே. அந்த மாதிரி இது வந்து என்னோட பிள்ளைன்ற சொல்ல மட்டும் எத்தனை இடத்துல நீங்கள் ஆய்வு பண்ணி எடுக்கலாம். இது ஒரு டைட்டில். யாரோடைய பிள்ளை? வள்ளலார் யாரோடைய பிள்ளை? இவர் என்ன சொல்கிறாரு, அது என்ன சொல்லுது? இந்த பிள்ளை சம்பந்தப்பட்டதில் எத்தனை பாடல் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் பிள்ளையா ஏற்றுக்கிறது இல்லை. சன்மார்க்கத்துக்கு மட்டும்தான், சன்மார்க்கிகளை மட்டும்தான் இது ஏற்றுக்கொள்ளுது. அப்போ இது எப்போ ஏற்றுக்கொள்ளுது, எப்போ என் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுது, எப்போ அது வந்து புக்தி பண்ணுது நம்மளை, எப்போ அதோடைய அருளை வச்சுதோ அப்போ தான் நீ என் பிள்ளை. அது வரைக்கும் நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கணும், செஞ்சிக்கிட்டு இருக்கணும். பிள்ளையா என்னையும் நீ ஏற்றுக்கு, நானும் உன்னை அப்பான்னு கூப்பிட்றேன், அம்மானு கூப்பிட்றேன், நீ என்னையும் ஏற்றுக்கு, நானும் உன் பிள்ளை தான், என்னை விட்டுறாத அப்படின்னு நம்ம அதுக்கிட்ட என்ன செய்யணும்? ஆமாம், நம்ம கெஞ்சி கூத்தாடி கேட்கணும். என் வழியில் வரவங்களுக்கு தானே அருள் ஈவேன்றது. என் பால் வருபவர், என் பால்னா என்ன அர்த்தம்? எந்த ரூட்டில் வரணும்? பெருநெறி. அப்போ பெருநெறிக்குரிய ரூட்டு ஆகமம் என்னது? ஜீவகாருணை. கருணை நிலையில் வந்தால் நீ என் பிள்ளை, கருணை இல்லாமல் வந்தால் நீ என் பிள்ளை இல்லை, முடிஞ்சு. கருணையும் சிவமும் பொருளென காணியும் காட்சியும் பெருக மற்றெல்லாம் மறுநெறி என அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றன. ஸோ இது முடிஞ்சது. இதுக்கு ஒன்றும் அதுக்கிட்ட நம்ம ஒன்றும் பேசவே முடியாது. நான் அப்படி வகுத்துட்டேன், இதுதான் இந்த ரூட்டுன்னு, இப்படி தான் வரணும். அதனால தான் ஜீவகாருண்யத்தில் வரும்போது இவ்வளோ தெளிவாக வள்ளல் பெருமான் ஏன் இதை நமக்கு எழுதி கொடுக்குறாருனாக்க ரூட்டை புரிஞ்சிக்கே அப்படின்றதுக்காக. அப்போ பர இன்பத்தை பற்றி என்ன சொல்லுது? பசியினால் வரும் துன்பத்தையும் நிவர்த்தி செய்விப்பதில் வரும் இன்பம் பர இன்பமாகும். மேலான இன்பம் இது. பர இன்பத்தில் இதுதான் ஒன் ஆஃப் த ஹையஸ்டான இன்பம். அப்படின்னா இந்த இன்பம் யாருக்கு கூட கிடைக்கல. இது எப்படி இருக்குன்னு நமக்கும் புரியல. ஏன்னா இது வந்து ஃபீலிங். அந்த இன்பத்தை வந்து சொல்ல முடியாது. இப்போ ஒரு ஸ்வீட் கொடுக்குறேன், அது எப்படியா இருக்குன்னா என்ன சொல்கிறது? பராபர இன்பத்தைய திருமூலர் அந்த இன்பத்தை சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். சரிங்களா? என்ன பாடல்னு? அதாவது தாய் தன் மணாளனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுமோன்னு கேட்குறாரு. இப்போ ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, கூடுறாங்க, என்ன கிடைக்குது? ஒரு இன்பம் கிடைக்குது. அந்த இன்பத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணு, சொல்லு, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுன்னா எப்படி சொல்கிறது? தாய் தன் மணாளோடு ஆடிய சுகத்தை சொல்லுன்றால் சொல்லுமோன்ற. செக்ஸ் இன்பத்தை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது? ஃபீலிங்ஸில் தான் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. திருமூலரே அந்த ஃபீலிங்ஸ், அந்த கடவுள் இன்பத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னா அதை விட பெரிய இன்பத்தில் உள்ள சொல்கிற இன்பத்தை எப்படி நம்ம வந்து சொல்ல முடியும்? இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுதான் பெருமானுக்கு வந்து இறைவன் சொல்கிறாரு, நீ வந்து அடுத்து பரசுக வெளியில் போகிறதுக்கு முன்பே இதெல்லாம் நீ சொல்லிவிடு, நாளைக்கு பெரும் சுகத்தில் நம்ம கலந்துட்டா சொல்ல முடியாது, உன்னால் சொல்ல முடியாது அப்படின்றார். அதனால் இன்றைக்கே நீ உலக மக்களுக்கு சொல்லிடு, என்னை பற்றி நீ சொல்லிடு, நான் சொன்னேன்னு சொல்லிடு, நான் வருவேன்னு சொல்லிடு, நான் இருக்கேன்னு சொல்லிடு அப்படின்ற 10 பாடல் இருக்குது அந்த திருமுறையில். ஏன்னா பெரும் சுகத்தில் போய் கலக்கும்போது அவங்களுக்கு வந்து மோன நிலை அடைஞ்சிருவாங்க. மோன நிலை அடைஞ்சிட்டாக்கா அவங்களால அதை எழுதவும் அந்த சுகத்தில் அப்படியே இருப்பாங்க. அதான் யான் பெற்ற ஒரு இன்பம்னு சொல்கிறது. அகப்பற இன்பமாம். அவை இன்மையில் போக சித்திகளாலும் யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். எல்லா போக சித்திகளையும் கிடைக்கும், யோக சித்திகளாலும் ஞான சித்திகளாலும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படுகின்ற மோட்ச இன்பமும் ஆகும். அப்போ எல்லா மனிதனுக்கும் என்ன உண்டு? மோட்சம் என்றது ஒன்று வந்து முடியும். பழசில் வந்து மோட்சம் பராபரையோடு நின்றுச்சு. புதிய வேதத்தில் வந்து மோட்சம் இன்னும் தாண்டி போகுது என்பதை முதல்ல அது விளங்கி இருக்கணும். இப்போ அந்தந்த வெளியில் உள்ளவங்களும் அது மோட்சம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முடிவான மோட்சமா? அதனால தான் இங்கே சொன்னார் முடிவில். அந்த ஒரு வார்த்தையை முன்னுக்கு ஃபைனலி எங்கே போகணும்? ஃபைனலாக அடையக்கூடிய மோட்சம் எது? அந்த ஒரு சொல்லுக்கு மட்டும் முடிவில் அப்படின்னு சொல்கிறது வந்து
இதெல்லாம் டெஸ்டினேஷன் வந்து இல்லை. பிரம்மவெளி, விஷ்ணுவெளி. இப்போ விஷ்ணுவெளியில் வைகுண்டம் சொர்க்கலோகம் திறக்குதுன்னு ஒரு நாள் இருக்குல்ல. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க இது அது என்ன வைகுண்டம், வைகுண்டம் ஏகாதசி. அப்போ வைகுண்ட ஏகாதசி அது மோட்சம் தானே அவங்களுக்கு. யாருக்கு? வைணவர்களுக்கு. அது முடிவான இடமா, முடிவான மோட்சமா? அது அங்கே என்ன வரும்? சாவு வரும். அப்போ அங்கே உள்ள காலத்துக்கு மட்டும் வாழ்ந்துட்டு திருப்பி இறந்து திருப்பி பிறப்பாங்க. அப்போ முடிவானதான்னா முடிவானதல்ல. அதனால் பெருமான் இங்கே என்ன சொல்கிறாரு, மற்ற இம்மையிலே போக சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் வருகின்ற இன்பங்களும் முடிவில் அனுபவிக்கப்படுகிற மோட்ச இன்பம் ஆகும் என்று. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லா சித்திகளும் பெற்று கிடைக்கின்ற இன்பத்தில் முடிவானது ஆகும் என்று அறிய வேண்டும். பாருங்கள், இதெல்லாம் வந்து அறிய வேண்டும்னா நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எங்கேயோ ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நீ வேறு ஒன்று இருக்குது என்பதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 6ஆம் வரைக்கும் படித்து ஸ்கூல் முடிஞ்சு நான் படிச்சுட்டேங்க, 6ஆம் வரைக்கும் படிச்சுட்டேன், இதுக்கு மேலே எனக்கு படிப்பு இல்லைங்கன்னு சொல்லக்கூடாது. 6 முடிஞ்சுன்னு செகண்டரி ஸ்கூல் இருக்குன்னு தெரியணும். செகண்டரி ஸ்கூல் போடனே யூனிவர்சிட்டி வரைக்கும் போகணுன்றது இருக்குன்றது தெரியணும். யூனிவர்சிட்டியில் போய் எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாலும் சொந்தமாக பிஹெச்டி செஞ்சு மாஸ்டர் வாங்கலான்றதும் தெரியணும். மாஸ்டர் வாங்கி தெரிஞ்சிட்டாலும் இந்த ஞானம் எல்லாம் சாரி மாக்காண்டான்னு தெரியணும். இதுக்கு மேலே ஞான அறிவு, கடவுள் அறிவு ஒன்று இருக்குன்னு தெரியணும். அதில் 10வது அறிவு வந்து சித்தர்களோட அறிவுன்னு தெரிஞ்ச பிற்பாடு இதுக்கு மேலேயும் 12வது அறிவு இருக்குன்னு தெரியணும். இப்படியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளோட 6னோட லட்சணம் தெரியும். 12 வரைக்கும் ஒரு அறிவு இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் 6கிட்ட நம்ம இருக்கிற அறிவினுடைய லட்சணம் தெரியும். அதை தான் திருமூலர் சொன்னார், அறிவு அறிவு என்று அரற்றும் உலகம் அறிவு அறியாமல் யாரும் அறிகிறார். எது அறிவு எது அறியாமை என்பது யாருக்கும் தெரியல. அறிவு அறியாமை கடந்து, நீ படிச்சிருக்கிற அறிவையும் அறியாமையும் கடந்து 10வது அறிவு அறிஞ்சிட்டாக்கா அப்போ தான் உனக்கு அறிவின் லட்சணம் தெரியும்னு சொன்னார். கடந்து அறிவு ஆனால் அறிவு அறியாமல் அழகியவாறேன்னு சொன்னார். அப்போ தான் உனக்கு அறிவினோட அழகு தெரியும், பியூட்டி தெரியும். அறிவுன்னா என்ன, அந்த அறிவு என்ன செய்யணும், அந்த அறிவு என்ன செஞ்சுருக்கு தெரியுங்களா உங்களுக்கு? ரொம்ப வேணாம். இப்போ நமக்கு இருக்கிற இந்த அறிவு என்ன செஞ்சுருக்கு? நம்ம உயிரில் அறிவு இருக்குயா, அந்த அறிவு என்ன செஞ்சுருக்குது? உடம்பு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உனக்கு ஒரு அற்புதமான உடம்பை செஞ்சு கொடுத்துருக்குது. நீங்களா செஞ்சீங்க? நீங்களா ஹார்ட் செஞ்சீங்க? நீங்களா மூளை செஞ்சீங்க? நீங்களா நரம்பு செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை. அப்போ ஏதோ ஒரு அறிவு சரி. அதே ஒரு அறிவு 10வது வீட்டுக்கு போகிறதுக்கு உள்ள அறிவு வந்து உடம்பு கொடுத்துருக்குது. சித்தர்கள் வரும்போது இதெல்லாம் இந்த உடம்பு எனக்கு செய்ய தெரியும்னு செஞ்சுக்கிட்டு போனாங்களா? இல்லை இங்கே இருக்கிற பொருளை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்களா? ஒன்றும் கிடையாது. கனலை எடுத்து என்ன செஞ்சாங்க? உயிரை எடுத்து உள்ளத்தில் வச்சாங்க. உள்ளத்தில் வச்சோன்னா என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு? உடம்பு ஒளி உடம்பு கிடச்சிருச்சு. இப்போ வள்ளலாருக்கு இறைவனே கொண்டாந்து வச்சுட்டாரு. நீ என்னை தேட வேணாப்பா, நானே உன் கூட வரேன் அப்படின்னு உள்ளுக்கு வந்து வச்சுட்டாரு. உள்ளம் புகுந்த திறன் வையத்தல்னு 20 பாடல்கள் இருக்குது. என் உள்ளுக்கு இறைவன் புகுந்தான்னு சொல்கிறார். அவனை தடுப்பவர் யாருன்னாரு. அவன் எனக்கு ஒளி உடம்பு கொடுத்தா யார் தடுக்க முடியும்னாரு. அந்த இறைவன் அவருக்கு செஞ்சு கொடுத்த உடம்பு தான் நித்திய வாழ்வுக்கு வந்து உரியதாக இருக்குது. அப்போ இதுக்கு என்ன பேர்? இந்த மாதிரி ஒன்று இயக்குதுன்னா இதுக்கு என்ன பேர்? இதுக்கு ஒரு அறிவு. இதை வள்ளலார் நிறைய இடத்துல அறிவு அறிவு அறிவுன்னே சொல்கிறார். அறிவுனா இன்டெலிஜென்ஸ். ஒரு இன்டெலிஜென்ஸ் தான் நம்மளை ஒரு இன்டெலிஜென்ஸ் இந்த உலகத்தை படைச்சிருக்குது. ஒரு இன்டெலிஜென்ஸ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ஆளுது. ஒரு மரத்துக்கு கூட அறிவு வச்சுருக்குது இல்லைங்களா? 6 சுவையை வந்து ஒரு செடியிலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். கரும்பு எடுக்கிறோம், இனிக்குது. மிளகாய் எடுக்கிறோம், உரைக்குது. வேப்பலை எடுக்கிறோம், கசக்குது. புளி மரத்துலேருந்து புளியை எடுக்கிறோம், புளிக்குது இல்லைங்களா? பாக்கு எடுக்கிறோம், துவர்க்குது. அப்போ சுவை பூரா எங்கேருந்து எடுக்குது? மண்ணிலிருந்தே இது எல்லாமே என்ன செய்யுது? அது எடுத்து வச்சு. அப்போ அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? கால்சியம் வச்சுருக்குது, மெங்கனீசியம் வச்சுருக்கு, பாஸ்பரஸ் வச்சுருக்கு, எல்லா தாது உப்புகளையும் பிளான்ட்ஸ் எடுத்து வச்சுருக்குது. அப்போ அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ ஓர் அறிவுக்கே இன்டெலிஜென்ஸ் இருக்குதுனாக்க பராபரைக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கும்? பெருவெளிக்குரிய இறைவனுக்கு என்ன இன்டெலிஜென்ஸ் இருக்கும்? இருக்குமா இருக்காதா? அப்போ இந்த இன்டெலிஜென்ஸை நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த இன்டெலிஜென்ஸுக்குள்ளே ஒரு இயக்கமும் இருக்குது, நடமும் இருக்குது.
அந்த நடங்கள் தான் இந்த மாதிரி ஒரு திறமையை வந்து செய்து கொடுக்குது அது மனிதனுக்கு. நம்ம ஒன்றும் சரி, நம்மளாம் சாப்பிட தான் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் எப்படி உடம்பு வளர்க்குறதுன்னு நமக்கே தெரியாது. அது பாட்டு அது இயற்கையாக வளர்க்குது. அப்போ உள்ளுக்கு ஏதோ ஒரு சிஸ்டம் இருக்குது. ஒரு தெரியாமல் ஒரு நச்சு பொருளை சாப்பிட்டா ஓன்னு தள்ளிக்கிட்டு எல்லாம் வெளியே வருது. அதுக்கு தெரியுது செத்து போயிடுவேன் இதெல்லாம் உள்ளுக்கு வந்துச்சானா அது தள்ளுது வெளியில். ஒரு குழந்தைக்கு நீங்கள் நச்சு பொருள் கொடுத்துட்டாக்கா அது வந்து வாமிட் பண்ணுது. அப்போ ஏதோ ஒரு இன்டெலிஜென்ஸ் அதுக்கு இன்டெலிஜென்ஸ் அதனுடைய சொந்த அறிவில், இது வந்து உயிரில் இருக்கிற ஒரு அறிவுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதுதான் இந்த வேலைகளை செய்து கொடுக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆக முடிவில் அனுபவிக்கும் மோட்ச இன்பமும் ஆகும் என்று அறிய வேண்டும். அந்த அறிய வேண்டும் என்றதுக்கு தான் இவ்வளோ நான் சொல்லிக்கிட்டு வரேன். ஒரு இதை வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எடுத்தனே எல்லாருக்கும் அறிய எவ்வளோ விஷயம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன வெளி அஞ்ஞான வெளியில் அறிவு இல்லை என்பதனால தான் அறிவை நம்ம வந்து கொள்முதல் பண்ணணும். அது என்கிட்ட தான் கொள்முதல் பண்ணணுன்னு இல்லை. நீங்கள் மற்ற நூல்லேருந்து படுக்கலாம், மற்ற ஸ்பீக்கர்கிட்ட இருந்து பண்ணலாம், எங்கே இருந்தாலும் நீங்கள் அறிவை கொள்முதல் பண்ணணும். இப்போ கடவுளாக உங்களுக்கு கொடுத்தாருன்னா பிரச்சனை இல்லை. இப்போ வள்ளலார் போய் யார்கிட்டையும் போய் அறிவு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உள்ளுக்கு இருந்தால் இறைவன் அறிவை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து உள்ளுக்கு இருந்து தன் ஆன்மா அறிவு காரியப்பட ஆரம்பிச்சிருச்சுனாக்கா நீங்கள் எதையுமே பார்க்க வேண்டாம். நீங்கள் சும்மா இருந்தாலும் அது உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும், சொல்லிக்கிட்டு இருக்கும். கண்ணை போட்டிங்கன்னா அது உங்கள் கூட பேசும், உள்ளுக்கு ஒரு நுட்பத்தை கொடுக்கும். அது நீங்கள் எதுவும் சந்தேகம் இருந்து நீங்கள் கேட்டிங்கனாக்கா உடனே அந்த சந்தேகத்துக்கு வந்து பதில் கொடுத்துரும். அப்போனா உங்களுக்கு என்ன காரியப்படுது? அருள் காரியப்படுது. ஸோ இந்த பக்குவத்துக்கு வந்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க சத் விசாரணை செய்யணுன்றது அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தொடர்பு வந்து யார் செய்யணும் சத்து விசாரணை? இந்த விளங்காமல் இருக்கிறாங்களே, ஒன்றும் புரியாமல் இருக்கிறாங்க, அவங்க அந்த கொள்முதலுக்காக தெரிஞ்சவங்ககிட்ட இருந்து அந்த மெசேஜை வந்து அவங்க பாஸ் பண்ணுறதுக்காக அவங்க செய்யணும். ஓகே. உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வடைந்த ஜீவர்களுக்கு பாருங்கள், எங்கே கொண்டு போகிறாரு, யாரை கொண்டு போகிறாரு? நல்ல வசதியாக இருக்கிறோம், சாப்பிட்டு கொளுத்து போயிருக்கிறவனுக்கெல்லாம் சொல்லலைங்க. இங்கே என்ன சொல்கிறாரு? உண்பதற்கு ஆகாரம் இல்லாமல் சோர்வு அடைந்து, அப்போ ரொம்ப மயங்கி விழுந்து சாப்பாடு இல்லாமல் இழைச்சி போய் எந்த வழியிலும் அவன் சம்பாதிக்கக்கூடிய வசதி இல்லாமல் சோர்வடைந்த ஜீவருக்கு ஜீவ காருண்யத்தால் ஆகாரம் கொடுக்க உண்டு பசி நீங்கிய தருணத்தில் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும், எந்த இடம், யார் எதை குறிக்குது? அகத்தினிடத்தும் சொல்லும்போது எந்த இடம்? ஆன்மா. அவங்களுக்கு என்ன இருக்கு? ஆன்மா. முகத்தினிடத்தும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அப்போ உள்ளுக்கு அகம் ஆன்மாவை சொல்லிட்டாரு. அடுத்து அவனோட சாப்பிட்ட பிற்பாடு, அது குளிர்ந்த பிற்பாடு அவனுடைய முகத்தின் இடத்தும்ன்றது. முகம் என்ன ஆயிரும்? முதல்ல வாடி பேர்ந்த முகம், சாப்பாடு கொடுத்தனே அடுத்து என்ன ஆயிரும்? தெம்பு வந்துடும். முகத்தினிடத்தும் அந்த ஜீவர்களுக்கு அகத்தினிடத்தும் முகத்தினிடத்தும் தளைந்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும். சாப்பாடு கொடுக்க 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 என்னாயிரும்? உற்சாகம் வந்துடும் அவருக்கு. அந்த தளைத்து பொங்கி ததும்புகின்ற இன்பமும் கண்டபோதும் கொடுத்தவர்களுக்கு அகத்திலும் முகத்திலும் அவ்வாறு உண்டாகின்ற இன்பமும் ஆன்ம சகிதமாகிய கடவுள் கரணத்தில் பூரணமாக தோன்றுகின்ற வகையாகலால் பர இன்பம் என்று அறியும். பர இன்பத்துக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த மேலான இன்பம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அவன் பசியாரி இப்போ நல்லா சாப்பிட்டோம், நல்லா அவன் முகத்தில் வந்து ஒரு இன்பம் வந்து உள்ளுக்கு யார் இன்பம் அடைகிறான்றாரு? ஆன்மா. அந்த ஆன்மா இன்பம் அடைவது வந்து எதுக்கு ஈடானதான்? கடவுளோட இன்பத்துக்கு ஈடானதுன்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? கடவுள் கரணத்தில் பூரணமாக தோன்றுகின்றவை ஆகையால் பர இன்பம் என்று இதான். அப்போ இந்த மனிதன் அடைகிற இன்பம் வந்து அந்த மனிதனுக்குள் இருக்கின்ற இறைவனுடைய இன்பத்துக்கு அது ஈடானது. எவ்வளோ நுட்பமான ஒரு விஷயம் இது. இந்த விஷயத்தை வந்து எந்த வேதமும் சொல்லலை. எல்லாம் பராபரத்தை இன்பம். பாருங்கள், திருமூலர் சொல்லக்குன்ற இன்பம் இந்த இன்பத்தை சொல்லலை. சற்று முன்பு என்ன இன்பம் சொல்கிறேன்?
அந்த பேரின்பத்துக்கு அவர் சொந்தோ காட்டும் போது எதை சொன்னார்? தாய் அப்பன் அம்மன் கூடுகின்ற தாய் தன் மகனோடு ஆடிய சுகத்தை சொல் என்றால் சொல்லுவோம். அதுக்கு இன்பமானது ஒப்பிட்டார். இங்கே இவர் என்ன சொல்கிறார்? இன்பம் கடவுள் இன்பத்துக்கு ஈடானது. அந்த அவன் சாப்பிட்டு அவன் திருப்தி இன்பம் அடைதான், அவன் முகத்தில் வந்து ஒரு கலை வந்தது, அவன் அடையிற அந்த இன்பம் அது வந்து கடவுள் இன்பத்துக்கு ஈக்குவலானதுன்னு இங்கே கொண்டு. அப்போ இன்பம் என்னாவது? நிலை நிலை மாறுது. இப்படி டீப்பாக நம்ம வந்து சிந்திக்கணும். இப்படி சிந்திச்சாதான் தெரியும் வள்ளலார் வந்து டோட்டலி வேற, பராபரைக்கு அவர் அப்பால் பட்டவர் அப்படின்னு தெரியும். வஸ்திரம் பர இன்பம் என்று அறிய வேண்டும். ஓகே, அடுத்து வஸ்திரம் இடம், நிலம், பெண், பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சியினால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். சகித்து கொள்ளுதல் என்பது என்ன? இன்னைக்கு கிடைக்கலன்னா இன்னொன்று, கல்யாணம் இப்போ பண்ணலன்னா லேட்டாக பண்ணிட்டு போகிறது, இப்போ பொருள் இல்லைன்னா இன்னொரு நாளைக்கு பொருள் வாங்கிட்டு போகிறது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சகித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் பசியை நீங்கள் சகித்து கொண்டு இருக்க முடியாது. அதனால சொன்னார் முயற்சி செய்யும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியால் அத்துன்பத்தை சகித்து கொள்ளக்கூடாது. அது மற்றது மாதிரி இதை நீங்கள் சகித்து கொள்ளக்கூடாது. பசி வந்தால் உடனே என்ன செய்யணும்? பசி வந்தால் நீங்கள் சாப்பிடணும். நீங்கள் சகித்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து என்ன ஆகும்? கொழுப்பு நிறையா இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. நல்லா சாப்பிட்டு நல்லா வயிறு தொந்தி கிந்தையெல்லாம் விழுந்து நிறையா கொழுப்பு இதெல்லாம் இருந்துச்சுனாக்க நீங்கள் ஒரு வாள் சாப்பிட்லன்னா கூட ஒன்றும் செத்து போக மாட்டோம். என்ன செய்யும் உடம்பு? ஒரு நாள் சாப்பிட்லன்னா ஆகும், 2 நாள் சாப்பிட்லன்னா என்ன ஆகும்? லிவர் இருக்கு இல்லையா, லிவரோடைய ஃபங்க்ஷன் என்ன? அதுக்கு என்ன வேணும்? குளுக்கோஸ் வேணும். இந்த பிரெயின் இயங்கிறதுக்கு குளுக்கோஸ் வேணும். அப்போ உங்கள் உடம்புல இருக்கிற மற்ற எக்ஸஸ் ஃபேட் இருக்கு இல்லையா, அந்த ஃபேட்டை வந்து இது என்ன செய்யணும்? குளுக்கோஸாக மாற்றி எடுத்துக்கும். அதுக்கு அப்படி ஒரு கடவுள் கொடுத்துருக்கிறாரு, ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. லிவர் 500க்கு மேற்பட்ட வேலை அது செய்யும். அதில் செய்யக்கூடிய முதல் வேலை என்னன்னாக்க, இந்த உடம்புக்கு மூளை தானே இயங்குது, மூளை தானே முக்கியம். மூளைக்கு என்ன தேவை? குளுக்கோஸ். அப்போ நம்மளுடைய ஃபேட்டை வந்து அது என்ன செய்யும்? குளுக்கோஸாக மாற்றிங்க. எவ்வளோ இருக்குதோ அது குளுக்கோஸாக மாற்றி அதை எடுத்துக்க முடியும். அப்போ நீங்கள் சீனி கூட குடிக்க வேண்டியதில்லை, சீனி தண்ணி குடிக்க வேண்டியதில்லை, நீங்கள் உயிரோடு வாழ முடியும். தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு நம்ம வாழலாம். உடம்பு என்ன இருக்கும்? போதுமான உடம்புல சதை இருக்கணும், கொழுப்பு இருக்கணும். நான் கொழுப்பே ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்து சதையை எடுக்க ஆரம்பிச்சிடும். கொழுப்புக்கு அடுத்தது சதை. அதனால தான் அந்த வெயிட் லாஸ் பண்ணுறவங்கலாம் உணவை குறைச்சிட்டாங்கனாக்கா கொஞ்சம் வெயிட் வந்து டக்குன்னு விழுந்துடும். இறைச்சியிலேருந்து எடுக்கிற வரைக்கும் இறைச்சி உடம்புல இருக்கு இல்லையா, இறைச்சியிலேருந்து எடுத்து குளுக்கோஸாக மாற்றும். நான் இறைச்சியும் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுங்க, அடுத்து என்ன செய்யும்? நரம்புலேருந்து எடுக்கும், எலும்புலேருந்து எடுக்கும், அதில் இருக்கிறதெல்லாம் மாற்றி குளுக்கோஸாக அது வந்து மாற்றும். இப்படி நரம்புலையும் எலும்புலையும் வச்சாக்க எலும்புனுடைய டென்சிட்டி என்ன ஆயிரும்? கால்சியம் குறைஞ்சிரும். நரம்புலேருந்து எடுச்சுன்னா என்ன ஆயிரும்? அப்போ தான் மரணம் வரும். சில பேர் விருதம் இருந்து செத்து போகிறதுக்கு காரணம் இதுதான். ஏன்னா உடம்புல அது எப்படியா இருந்தாலும் ரிவர்ஸ் பண்ணி, ஏன்னா அதுக்கு குளுக்கோஸ் வேணும். எனக்கு குளுக்கோஸ் கொடு சாப்பாடு கொடு. இவ்வளோ நாள் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன், அதனால் இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதை சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஆர்கனிசங்களுக்குலாம் அது தேவைப்படுது. அப்போ இருக்கிறதுலேருந்து நான் எடுத்து எல்லாம் கொடுக்க நம்மளோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன ஆயிரும்? பலவீனமாக ஆயிரும். அப்புறம் மரணம் தான் வரும். ஏன்னா அந்த மூச்சு காற்றுலாம் நரம்பு மண்டலத்திலேருந்து இயங்குது இல்லையா, அப்போ அந்த டைமில் வந்து அவங்க இறந்து போயிடுவாங்க. அதுக்கு மேலே வாழ முடியாது. அந்த பாடியோட இதை பொறுத்து இருக்குது. ஒருத்தவங்க வந்து எவ்வளோ ஃபேட்ஸ் இருக்குது, எவ்வளோ இறைச்சி இருக்குது, எவ்வளோ கொழுப்பு இருக்குது, அந்த மாதிரி. கொழுப்பு கூட இருந்தால் லாங் லைஃபாக எடுக்கலாம். அது ஒன்றும் பண்ண, ஏன்னா கொழுப்பெல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? பேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைம் தான் எக்ஸஸ் கொழுப்பெல்லாம் நீங்கிறது நல்லது தானே. 1 day 2 day அது வந்து பெருசு இது பண்ணுறது. 1 டேலாம் அதான் சொன்னேன், 1 டேக்கு நம்ம பாடிக்கு வந்து ரிசர்வ் எனர்ஜிலாம் நிறையா இருக்குது. ரிசர்வ் ரத்தம் கூட நிறையா வச்சுருக்கோம். ரத்தம் ஓடிச்சுன்னா உடனே ரிசர்வ் ரத்தம்லாம் அது கொடுக்குங்க. அதனால் உடனே எல்லாம் அது வராது. அது நம்மலாம் 1 day 2 days விரதங்கள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணிடாது. நல்லா எப்போதும் பழகிறவங்களுக்கெல்லாம் அது வந்து சர்வசாதாரண விஷயம். ஸோ அதனால தான் இங்கே வந்து சொன்னார், வஸ்திரம், இடம், நிலம்,
பெண் பொருள் முதலானவைகள் இல்லாமல் துன்பப்படுகின்றவர்கள் அத்துன்பங்களை மன எழுச்சினா மன திடத்தால் சகித்து கொண்டு உயிர் தரித்து தங்களால் செய்யக்கூடிய முயற்சியை செய்யக்கூடும். பசியினால் துன்பம் நேரிட்ட போது மன எழுச்சியினால் அத்துன்பங்களை சகித்து கொள்ளக்கூடாது. சகிக்க தொடங்கில் உயிர் இழந்து விடுவார்கள். பார்த்தீங்களா, நீங்கள் சாப்பாடு கொடுக்காம விட்டுட்டிங்கனாக்க கடைசியில் என்ன ஆயிரும்? நீங்கள் இறந்து போயிருங்க, ஒளியாக முடியாது. ஓகே, இப்போ அருள் உள்ளுக்கு காரியப்பட்டு இருக்கு. ஆனால் அவங்க இந்த உலகத்தில் கொஞ்ச நாளைக்கு வாழணும் அப்படின்னா என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? ஏதாவது உணவு ஆகாரம் எடுத்துக்கொண்டு இருக்கணும். ஆகாரம் எடுத்துக்கொண்டுரும். எப்போ நம்ம போகணும், இதுக்கு மேலே நம்ம இந்த உலகத்தில் இருக்க வேணாம்னு நீங்கள் ஆகாரத்தை நிப்பாட்டினீங்கன்னா இந்த உள்ளுக்கு இருக்கிற சிவம் என்ன சரி இந்த உடம்பை எல்லாம் பசுமாக்கிடும், கரைச்சிடும். இந்த உடம்பு ஒளியாக எல்லாத்தையும் மாற்றிடாது. ஸோ உணவு போட்டுட்டா அது உங்களை வச்சுருக்கோம். உணவு போடாமல் எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் இது பண்ணி டிஸ்போஸ் பண்ணி விட்டுரும். ஒன்றும் இருக்காது உடம்பு. இப்போ நீங்கள் டோட்டலாக என்ன ஆயிடுவீங்க? ஒளியாக போயிடுவீங்க. இதை தான் வள்ளலார் தோளெல்லாம் குலைந்திட சூழ் நரம்பு அனைத்தும்னு எழுதுவார். நிறைய பேர் தெரியாது. உள்ளுக்கு போனார், மறைஞ்சிட்டார். உள்ளுக்கு போயினார், மறைஞ்சிட்டார். உள்ளுக்கு போய் என்ன செஞ்சார்னா பாடியெல்லாம் கரைச்சிட்டார். அதான் அதனால தான் அது எழுதுகிறார். இல்லைன்னா அர்த்தம் வேணும், சும்மா எழுதலாமா? அது ஒரு வேதம் படைக்கிறாங்க, ஒரு இறைவன் நிலையிலேருந்து 12 அறிவுலேருந்து ஏன் அந்த வரிசை எழுதணும்? அப்போ பாருங்கள் எது இதெல்லாம் என்னென்ன ஆகுது இந்த உடம்புக்குன்னு வரும் வரிசையாக. ஒளி உள்ளுக்கெல்லாம் ஊடுருவி நிரம்பிடேன்னு வரும். மூளையெல்லாம் மலர்ந்திடேன்னு வரும். இந்த மூளை மலர்றதை பற்றி ரஷ்யாக்காரன் ரிசர்ச் பண்ணியிருக்கிறான். மைக்ரோ கண்ணாடியை வச்சு பெருக்கி மூளையை வந்து முதல்ல ஃப்ளஷ் பிரெயின் சொல்கிறான். அவன் பார்க்கும்போது முதல்ல பார்க்குறதுக்கு ஃப்ளஷ் பிரெயினாக இருக்குது. 5 சென்சஸை மட்டும்தான் இது இயக்கிக்கிட்டு உலகத்தில் வாழ வச்சிட்ருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி ஒரு 1000-2000 மடங்கு பெருசாக்குனா இது வந்து எல்லாம் மைக்ரோவாக மாறிடுது, எல்லாமே அணுக்களாக மாறிடுது, அணுக்கள் பிரெயினாக இருக்குதுன்றான். அதை இன்னும் இதுவாக்குனாக்க ஸ்பேஸாக ஆகுதுன்றான். இன்னும் பெருசாக்கும் போது அது வந்து ஸ்பேஸ் ஆனனே அது லிங்க் பண்ணுறது, எல்லா உலகத்துக்கும் லிங்க் இருக்குதுன்றான். இதை வந்து சயின்டிஃபிக்காக இன்றைக்கி வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. புதிய கருவிகளை கொண்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்க. லூசியோட அது படம் கூட அந்த மாதிரி எடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலி ஒரு ரஷ்யன் வந்து அதை பிரெயினவே அவனுக்கு வந்து அவ்வளோ ஆய்வு பண்ணதில் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சான். அப்போ வள்ளலார் சொல்கிற சரியாக இருக்கா? மூளையெல்லாம் மலர்ந்திடன்றார் இல்லையா? இப்போ நமக்கு வந்து மூளை முழுமையாக இயங்கலையே. எத்தனை % இயக்கிக்கிட்டு இருக்கிறோம்? ஐன்ஸ்டைனுக்கே 12% தான். நமக்கு அந்த லெவலில் கூட இல்லை, 10%. இப்போ 90% என்ன செஞ்சிட்டு இருக்குது? தூங்கிக்கிட்டு இருக்குது. அப்போ நமக்கு அதை எழுப்புறது, அதை எப்படி இயக்கிறதுன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. சித்தர்கள் எப்படி இயக்குனாங்க? அவங்களோட மூளை பாருங்கள் எவ்வளோ பராபரை வரைக்கும் தெரிஞ்சிருக்குது அவங்களுக்கு. அண்ட சராசரங்கள் வரைக்கும் தெரிஞ்சிருக்கிறாங்களே. எப்படி தெரிஞ்சுது அவங்களுக்கு? பூமியில் இருந்துட்டு எப்படி? அப்போ மூளையினுடைய இயக்கம், அறிவினுடைய இயக்கம். இப்போ வள்ளலாரும் அதே தானே சொல்கிறாரு. நான் அண்ட தரங்கள் அனைத்தும் அறிய வேண்டிய ஆசைப்பட்டது அறிந்து தெரிவித்து அறிவை தூண்டியேன்னு தானே சொல்கிறாரு. அப்போ இந்த எல்லாருக்கும் மூளை இருக்குது. அறிவு எத்தனை இயங்கிக்கிட்டு இருக்குது? 6 அறிவு நமக்கு இயங்கிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து வள்ளலாருக்கு வந்து 12 அறிவு இயங்குறதுனால அண்டங்களெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னாரு. சித்தர்களுக்கு 10 அறிவு இயங்கினாலும் இவங்களுக்கும் அண்டெல்லாம் தெரிஞ்சதுன்னா. ஆனால் ஒரு அண்டம் இவங்களுக்கு அகப்படலை, அவங்க கண்ணுக்கு பார்க்க முடியல. 12 அறிவு தூண்டப்பட்டால் தான் வரும். அப்போ 10 அறிவுக்கு நின்று பாடுபடுறதா, 12க்கு பாடுபடுறதா? 10க்குன்னா நீங்கள் எங்கே என்ன பண்ணணும்? 10 அறிவுக்கு உள்ளதுக்கு வாசி பயிற்சி செய்யணும், மூலாதாரத்தில் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ மூலாதாரத்தில் உள்ள பண்ணுறதுக்கு எத்தனை வயசுக்குள்ளே பண்ணணும்? 60 வயசில் பண்ணணுமா? 70 வயசில் பண்ணணுமா? எப்போ பண்ணணும்? இளமை காலத்திலே பண்ணணும். ஓகே, இளமை என்னும்போது எப்போ? 12 வயசில் பண்ணுவோமா? தெரியுமா பண்ண? இப்படி ஒன்று இருக்குன்னு தெரியாது. அப்போ பள்ளி படிப்பெல்லாம் முடித்து அதுக்கு பள்ளி படிப்பு முடிஞ்சோடனே அடுத்து என்ன வந்துடும்? வேலை தேடிடுவோம். வேலை தேடினோடனே அடுத்து என்ன பண்ணிடுவோம்? காதல் வந்துடும், கல்யாணம் பண்ணிடுவோம். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம்? இதை சேமிப்போமா இல்லை இதை செலவு பண்ணுவோமா? செலவு பண்ணிகிட்டு இருப்போம் இல்லைங்களா? அப்போ வேலைக்கும் போய்கிட்டு இருப்போம் இல்லைங்களா? வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தால் காலையில் உட்காந்து இது செய்ய முடியுமா? இது 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் செய்யணும். மூலமாம் குளத்திலே முளைத்தெழுந்த கோரையை காலமே எழுந்திருந்து 4 கட்டு அரிப்பிரி பாலனாகி வாழலாம் பரபிரம்மமாகலாம் ஆழமுண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையேன்னு சிவவாக்கியர் சொல்வார். நீ காலையில் எழுந்திரிச்சு செய்யணும்.
நம்ம காலையில் இருந்துச்சு ஜாம் தவிர்க்கிறதுக்கு வெள்ளனே ஓடணும். உண்மையா இல்லையா? ஸோ உங்களுக்கு அது செய்ய முடியுது. அப்புறம் வயது பார்க்கணும். இது பண்ணும்போது, இதை வசப்படுத்தும் போது நீங்கள் உப்பு சாப்பிட முடியாது. உப்பு சாப்பிட்டலாம் இது செஞ்சிங்கனாக்க தொண்டையிலலாம் வந்து கட்டிக்கும் எல்லாம். ரெண்டாவது அந்த பிராணாயாமம் வந்து செய்ய தெரியணும். இன்றைக்கி இருக்கிற எந்த புக்குலேயுமே உருப்படியான சித்தர்களுடைய பிராணாயாமம் சிஸ்டம் வந்து இல்லை, சொல்லப்படலை. அவங்கவுங்களுக்கு விளங்கினதான் செஞ்சுருக்கிறாங்களே ஒழிய இந்த சித்தர்கள் செஞ்சது என்னான்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது பரம ரகசியமாக வச்சிருக்கிறாங்க. அப்போ அது தெரியணும் முதல்ல. சும்மா மூக்கை பிடிச்சிட்டு இங்கே அடக்கிறது இந்த சக்கர அளவை அந்த சக்கர அளவைக்குன்னா அதெல்லாம் முக்கராவாயிரும். ஒன்றுத்துக்கும் கரைக்காது. பார்க்கவே ஒரு சித்தர் சொல்லுவார், பார்க்கவே பல நூலை பார்த்து என்னமோ ஒரு பாடல் வரும், யோகி முனிவரோட ஒரு பாடல்னு நினைக்கிறேன். சொல்லுவார், இந்த யோகம்லாம் செஞ்சு எல்லாம் செத்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஓகே, இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து நம்ம செய்கிற யோகம் சரியா அப்படின்றது எந்த புக்கில் செக் பண்ணுவீங்க? அது தெரியணும். எந்த பேஜ், எந்த புக்கில், யார் சொன்ன இதில் செக் பண்ணிக்கலாம் இது சரியா, நம்ம செஞ்சுட்டு போகிறது சரியா அப்படின்னு எந்த இதில் செக் பண்ணுறது? நம்ம செய்கிற பிராணாயாமம் சரிதானா அப்படின்னு. ஏன்னா நிறைய சாமியாருங்க பிராணாயாமம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாம் என்னங்கள பார்க்கவே சில நூல் பாடினதை கற்று காத்தை அடைத்து கனயோகி என்று சேத்தே சிஷியரை சேத்துபதேசம் கூத்து இதுவாகும் கூடாது முத்தியனர். கூத்து இதெல்லாம் ஒரு கூத்து, யாருக்கும் முத்தி கூடாதுன்ட்டார். ஏன்னா சில நூல் பாடியதை கற்று, சில நூல் பார்த்துருப்பாங்க, வாசி இப்படி செய்யுன்னு சொல்லியிருப்பாங்க, உடனே இவங்க வந்து செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சு செத்தவங்க நிறைய பேர். அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்வார், கற்பம் இல்லாட்டால் காணுமோயும் அற்பர் செய்யோகம் அலிம்பது பாருன்னு. வாசி என்பது ஒளியை தான் வசப்படுத்தணுன்றது தெரியாமல் இவங்க பாரு காற்றை அடைச்சிக்கிட்டே கிடப்பாங்க வயிற்றுக்குள்ளே. அப்படி ஒரு பிராணாயாமம் வந்து இருக்குது. நிறைய பிராணாயாமத்தில் வந்து சாதனை செய்கின்ற பிராணாயாமம்லாம் இருக்குது. இந்த லெவிட்டேஷன்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் முத்தி அடைகிறதா? தண்ணி மேலே போய் கடலில் போய் படுக்கிறது முத்தி அடைகிறதா? இப்படி பேன் இப்படி பறக்கிறது அதை முத்தி அடைகிறது? அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பிராணாயாமங்கள்லாம் இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி சாதனைகள்லாம் செய்தவர்கள் சாவார் குயிலேன்னு ஒரு சித்தர் பாடி இருக்குது. சாகிறதுக்குள்ளது இதெல்லாம் அப்படின்னு. ஸோ பிராணாயாமில் நிறைய தாத்பரியங்கள் இருக்குது. அற்பமா மூடர் அறியாமல் யோகம் சொற்பமா எண்ணி செய்தே மறித்தார். சொற்பம்னு நினச்சி செஞ்சுட்டாங்களாம். கற்பம் இல்லாட்டால் காணுமோ யோகம் அற்பர் செய்யோகம் அலிம்பது பாருங்க. இன்னும் பல பேர் என்ன செஞ்சாங்களாம், அதாவது மற்ற உணவுலாம் சாப்பிட்டாக்கா பாவம்னு சொல்லிட்டு சருகு மட்டும் சாப்பிட்டுட்ருப்பாங்க. அதில் பாவம் இல்லை, ஏன்னா மரத்துலேருந்து உதிர்ந்துருச்சு, மற்ற எல்லாத்துலேயும் உயிர் இருக்குது. இப்போ நமக்கு தெரியுது, வள்ளலாரோட பாடம் படிக்கும் போதே நமக்கு எக்ஸாம்ஷன் இருக்குது, எது சாப்பிடலாம், அது வந்து பாவம் இல்லை அப்படின்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா. ஏன்னா இப்போ நம்ம வந்து காய்கறின்னு சொன்னாக்கா இன்னொரு ஆள் எடக்கா சொல்லுவாங்க, காய்கறியில் உயிர் இல்லையா, பாலில் உயிர் இல்லையா, பருப்பில் உயிர் இல்லையா, அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. நல்ல வேளை ஐயா அதுக்கு உள்ள பதில் சொல்லியிருக்கிறாரு. இப்போ சில பேருக்கு அதெல்லாம் வந்து தெரியாமல் இவங்க என்ன செய்வாங்க, சருகை மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களாம். அதை ஒரு சித்தர் பாடுறாரு, சருகருந்தி நீர் குடிக்க சாரவாள் தவசிகள் சருகருந்தி நீர் குடிக்க தேகம் சஞ்சலம் உண்டாகுமேன்றாரு. உடம்புக்கு என்ன வருமா, சஞ்சலம். சஞ்சலம்னா என்னது? நீ பாட்டுக்க சருகை குடித்து சாப்பிட்டுட்டு எல்லாம் சூடேறி போனால் என்ன ஆகும்? கருவூர் முனிவர் சொல்கிறாரு, சூடேறி மாண்டவர்கள் கோடா கோடியம். வாசி பயிற்சி செஞ்சும் இந்த மாதிரி சருகு இதெல்லாம் சாப்பிட்டு உடம்புல சூட்டை அதிகமாக ஏற்றி செத்து போனவன் கோடா கோடின்றார். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ விஷயங்கள் தாத்பரியம் சரிணும். உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வயிறு வீங்கி போனவன் நிறையா பேரும். உருளைக்கிழங்கு சைவம் தானே. அப்போ எப்போ சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும்னு தெரியணும்ல. எங்கே எடுப்பீங்க இந்த சிக்கரெட்டெல்லாம்? ஒரு மனிதன் யோகா அடையிறதுக்கு காயங்கள் பொன் சாப்பிட்டுட்டு எத்தனை பேர் செத்து போனவன் இருக்கிறான். இதை விட அருமையாக இன்னொரு ஒரு நம்ம திருவள்ளுவர் பாடியிருப்பார், வெந்து விட்டால் யோகம் அது கிட்டாதென்றே வேறு பலவிதமாக சொன்னார் சித்தர். சிந்தைதனில் கற்பம் உண்ண கலங்குகின்றார் தெளிவாக கூறாத குற்றத்தாலே. அவரே சொல்கிறாரு, இந்த
விந்து விரயமாயிடுச்சுன்னா நாதம் கிடைக்காது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பலவிதமாக வந்து பெண்களை சாடி சொன்னாங்களாம். விந்து விட்டால் நாதம் அது கிட்டார்ந்தே வேறு பல விதமாக சொன்னார் சித்தர். சிந்தைதனில் கற்பம் உண்ண கலங்குகின்றார். யாரும் அமுதம் சாப்பிட்றதுக்கு கலங்குறாங்களாம். தெளிவாக கூறாத குற்றத்தாலையா. ஏன்னா சித்தர்கள் என்ன செய்யலையா, தெளிவாக சொல்லவில்லைன்னு அவரே சொல்கிறாரு. சுற்றி தான் விட்டுருக்குறாங்களே ஒழிய அவனுக்கு விளங்குற மாதிரி நீ சிம்பிளாக சொல்லலை. தெளிவாக கூறாத குற்றத்தாலே நொந்து கெட்டார் ஞாலமதில் மாந்தர் கோடி. நொந்து கெட்டு போனாங்களாம். எல்லாருக்கும் ஆசை இருந்து பாடுபட்டு எப்படியாவது இதிலேருந்து அடக்கி கிடக்கி இதை ஏற்றணும் அப்படின்னு சொல்லி பாடுபட்டு நொந்து போய் செத்தவங்க கோடி பேரும். நொந்து கெட்டார் ஞாலம்னா உலகம், மாந்தர் கோடி. நுட்பம் அது இன்னதென்று அறியவில்லைங்க. என்ன தெரியலையா நுட்பம்னா என்னது? டெக்னிக் தெரியணும். டெக்னிக் தெரிஞ்சாக்கா அது சிம்பிள். டெக்னிக் தெரியலன்னா அப்போ நம்ம ஒவ்வொரு இதுலையும் என்ன செய்யணும்? ஓகே, அருட்பெருஞ்சோதிகிட்ட எல்லா டெக்னிக்கும் இருக்குன்னு ஒரு சீக்ரெட் வந்து வள்ளலார் வச்சிருக்கிறாரு. பழைய சீக்ரெட்டும் வச்சிருக்குது, புதிய சீக்ரெட்டும் தன்னகட்டே அது வைத்திருக்குது. அப்போ இது இந்த அருட்பெருஞ்சோதி என்ன டெக்னாலஜின்னு சொல்லலாம்? இதுதான் மல்டிபிள் டெக்னாலஜின்னு சொல்கிறது. எல்லா டெக்னிக்களும் இதுக்குள்ளே ஆல் இன் ஒன். அப்போ இதுகிட்ட மல்டிபிள் டெக்னாலஜி இருக்குது. இருந்தாலும் இது எந்த டெக்னாலஜி அப்ளை பண்ணும் நமக்கு? இப்போ வள்ளலாருக்கு எந்த டெக்னாலஜி அப்ளை பண்ணுது? பரம ரகசியத்துக்குள்ளதில் தான் இவரை வளர்த்துச்சு. பரம ரகசியம் எல்லாம் பகர்ந்தனர் உள்ளத்தே தரமுறை வளர்த்த சார்ந்த சர்க்குருவேன்னு வருது இல்லையா பாடல். அப்போ இது ஒரு தனி டெக்னாலஜி இதுகிட்ட இருக்குது. பராபரைக்கிட்ட உள்ளது வேறு, இதுகிட்ட இருக்கிறது இது தெரியணும் நமக்கு. சன்மார்க்கத்தில் இதனுடைய டெக்னாலஜி வேறு அப்படின்றது இது தெரியணும். அப்போ நுட்பமது இன்னதென்று அறியோ சிந்ததனில் பெண் மயக்கம் கொண்டால் அன்றே. கவனிங்க, சிந்ததனில் பெண் மயக்கம் கொண்டால் அன்றே சிதறிப்போம் யோகமுடன் காய சித்தினர். என்ன செஞ்சிடும்? செதறிப்போம், அந்த உடம்பு செதறி போயிடும்னாரு. அப்போ திருவள்ளுவர் அந்த மாதிரி சொல்கிறார். வள்ளலார் அதை எப்படி செஞ்சிருக்கிறாரு? மறு பெண் ஆசையை மறக்கவே வேண்டும். அணுத்துணையும் சினங்காமம் அடையாமை. அணுத்துணை, அணுன்னா எவ்வளோ சின்னது, என்ன வரக்கூடாதான்? காமம் வரக்கூடாதான். எந்த அளவுக்கா? அணுவளவு. சாப்பிட்டா என்ன வரும்? சோறு சாப்பிட்டா அது சைக்கிள் எப்படி வரும்? சைக்கிள் காமம் வரும். காமம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாப்பிட்ற வரைக்கும் காமம் வந்துட்டுருக்கும். இவர் என்ன எதிர்பார்க்குறாரு? குவாலிட்டி நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? அணுத்துணையும் சினம் காமம் அடையாமை வேண்டும்ன்றார். அதனால தான் இங்கே சம்சாரிகளை கொண்டாந்து போட்டார். புரியுதுங்களா? இந்த 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 இது யாருக்கு வருது இப்போல்லாம்? யோகவான்களுக்கா இல்லை சம்சாரிகளுக்கா? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை யார் செய்யணுன்றதுக்கு, யாருக்கு இது காரியப்படுன்றதுக்கு, இதில் ஏன் அப்படி சொன்னார்ன்றதுக்கு அந்த ரெண்டுக்கும் தெரியணும் இல்லையா? ஏன்னா அது யோகம். இது யோகமானதற்கு காலம் உண்டாகவே உரைத்தேன்றார். சோறு வந்து எல்லாரும் போட்டுட்டு ஜீவகாருண்யத்தை எல்லாரும், அதில் எந்த அபாயமும் இல்லை. அதனால் உனக்கு யோகம் ஞானம் இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்ட்டு. ஏன்னா உன்னால் கட்டுப்படுத்த முடியாது. நீ கட்டுப்படுத்தலைன்னா செதறி போயிடும், செத்து போயிடுவான். அந்த உள்ளுக்கு அந்த உடம்பு வந்து ஒளி உடம்பு எடுக்கும்போது நீ இந்த லோலாம் கட்டுப்படலைன்னா, உனக்கு இதெல்லாம் தெரியலன்னாக்க இந்த உடம்பு என்ன ஆயிரும்? செதறி போயிடும். அப்போ அந்த அருட்பெருஞ்சோதி வந்து இணையுமா? வராது. அதனால் நீ பரவாயில்ல, நீ சோறு போட்டுட்டு இப்படி உணர்வு ரீதியிலே நீ வரலாம் அப்படின்றத நமக்கு ஒரு நுட்பத்தை வந்து அது கொடுத்துருக்கு. ஓகே, பசியின் சகியாமையை வந்து சொல்லுது. பசியின் சகியாமையை பற்றி சொல்கிறதுக்கு முன்பு 5:8-4 பாருங்க. இருள் இரவில் ஒரு மூளை திண்ணையிலே நான் பசித்த இளைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தே பொருள் உணவு கொடுத்து உண்ணச் செய்வித்து பசியை போக்கி அருள் புரிந்த என்றன் புண்ணிய நற்துணையே. கடவுள் என்ன செஞ்சாராம்? பொருள் உணவுனா உலகத்தில் உள்ள உலகையில் உணவு, பொருள் உணவு.
அது சோறாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பொங்கலாக இருக்கலாம். பொருள் உணவுன்னு சொல்கிறது. ஒரு பொருளால் அந்த உணவை உண்டாக்குவது. இப்போ அரிசி இருந்தால் அரிசியால் சோறு உண்டாக்குவது இல்லைங்களா. இப்போ காய்கறினா காயால் அது உண்டாக்குவது. அதெல்லாம் பொருள் உணவு அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஒரு இரவில் வந்து இவர் பசித்து இருக்கும்போது அந்த பிள்ளை பசித்திருக்குன்னு சொல்லி கடவுள் என்ன செஞ்சாராம்? அவர் வந்து பொருள் உணவு வந்து கொடுத்து பசியை போக்கி, பொருள் உணவு கொடுத்தனே என்ன ஆயிடுச்சு? பசியை போக்கி, அருள் புரிந்த என்ற புண்ணிய நற்துணையே மருள் இரவு நீக்கி. மருள் என்று சொன்னாலே அதுதான் இரவுன்ற அர்த்தம். இப்போ இது என்ன வெளி? மருள் வெளி. அப்போ இருட்டு, அது இருவாக இருக்கக்கூடாது. அப்போ அதை எனக்கு நீக்கி எல்லா வாழ்வும் எனக்கு கருளி. எல்லா வாழ்வும் அப்படின்னா அவர் எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்ன வாழ்வுலாம் அவர் வாழலாம், எந்த உலகத்துக்கும் அவர் போகலாம். ஆமாம், அது அருள் வாழ்வும் அருளி மணிமேடை நடு இருக்க வைத்த ஒரு மணியே அருள் உணவும் அளித்து. இது வந்து ஸ்பேஸ். நம்ம அன்னைக்கு படித்தோம் இல்லையா, நம்ம வந்து இன்னொரு முயற்சி ஆகாரம் தேடணும் அப்படின்னு சொல்லி, அது வந்து கடவுளால் கொடுக்கின்ற உணவு, ஆகாமிய உணவு. அருள் உணவும் அளித்தென்னை ஆட்கொண்ட சிவமே. அப்போ இந்த சிவம் பாருங்கள் வேற, நம்ம வேறன்னு பாருங்க. ஏன்னா சொல் மட்டும்தான் சிவம்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் அவர் சுத்த சிவன் போட மாட்டார். நம்ம தான் புரிஞ்சிக்கணும். இந்த சிவம் ஏற்கனவே நான் சிவத்துக்கு கொடுத்துருக்குறேன். எந்த பாடல் ஞாபகம் இருக்கா? இந்த சிவம் வேறு அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த பாடலை நீங்கள் எடுத்து கொடுக்க போகிறீங்க? 622 கூட பார்க்கலாம், 16919 பார்க்கலாம். 622 பாருங்களேன், கன்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றுன்னு சில பேர் என்ன செய்வாங்க, பேசிட்டு இருப்பாங்க. எவ்விடத்தும் எவ்வுயிர்க்கும் விளங்கும் இளங்கும்னா விளங்கும் சிவம் ஒன்றே. தேர் இஸ் ஒன்லி ஒன் சிவம் அப்படின்னு வள்ளலார் சொல்லிட்டார். இரண்டில்லை என் மகனே என் நாணை, ரெண்டே இல்லை, தேர் இஸ் ஒன்லி ஒன். அடுத்து என்ன சொல்றாரு? செவ்விடத்தேன்றார். செவ்விடம்னா என்னது? செவ்விடம் என்று சொல்றது எது செம்மையான இடம்? வள்ளலார் சொல்லுகின்ற டார்கெட் அது எந்த இடம்? எந்த இடத்த பேசிட்டு இருக்கிறார்? இடமும் வளமும் இதுவென்றறியா இருந்த என்னையே எல்லாம் அறிவித்து செய் கருணையனே நடமும் நடஞ்சை இடமும் எனக்கு நன்று காட்டிய. வள்ளலாருக்கு காட்டிய இடம் எது? பெருவெளி. அது துரிய நடம், அது பெருவெளி, தனி இடம். இது பராபரை கிடையாது. அவருக்கு சொன்னது பராபரை. அதைத்தான் சொன்னார். செவ்விடத்தே அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறி. ஆமாம், அங்கே மேலே ஒன்று இருக்குது, அதோட அது அது அருள், அதுக்கு அருள்னு சொல்கிறாரு. அது கவனிங்க அந்த இடத்துல. அவ்விடத்தை அருளோடு சேர்த்து. சேர்த்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அருளோடு சேர்த்து. அப்ப வள்ளலார் பேசுகின்ற அருள் எது? கவனிங்க, வள்ளலார் பேசுகின்ற அருள் எது? வள்ளலார் சொல்லுகின்ற அருள் எங்க இருக்குது? அந்த அருளை எவ்வாறு நீங்க பெற முடியும்? மார்க்கம், எந்த மார்க்கத்தில் அதை பெற முடியும்? ஜீவகாருண்யத்தினால தான் அதை நீங்கள் பெற முடியும். அப்போ சொல் ஒன்றாக இருக்குது. முதல்ல நான் என்ன செஞ்சேன்? அந்த அருள் எங்கே பெறணும்? பராபரைக்குள்ளது. பராபரைக்கு உள்ள அருள் எங்கே பெறணும்? எப்படி பெறணும்? அதை எங்கே இருக்குது? அது மூலாதார விந்தில் இருக்குது. அது இல்லைங்களா? இது அதில் இருக்குதா? இது அந்த அருள் அது இல்லையா? அதனால தான் செவ்விடத்தை சேர்த்து அருளோடு இரண்டென கண்டறி திகைப்பு அடையேன்னு சொன்னார். ஆச்சரியப்படாத, திகுஜுட் ஆகாத. புரியுதாது? இது அப்படி படிக்கணும். வெறும் 1 2 மட்டும் ஒன்றில் உள்ளதை படிச்சுவிட்டு அவர் தான் ஒன்றுன்னு சொல்லிட்டாருன்னு இப்படின்னா அடுத்த வரி கவனிக்கணும்ல என்ன சொல்கிறாருன்னு. ஏன்னா அதெல்லாம் ஹோல் சாங் பாருங்கள். அது அப்போ நீங்கள் முழுமையாக அதை படித்தா தான் பொருள் எடுக்க முடியும். ஒரு வரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் தோற்றுருவீங்க. உங்களுக்கு அந்த நுட்பம் கிடைக்காது. அருளோடு சேர்த்து இரண்டென கண்ணீர். இந்த டோட்டல் புக்கே அருளை சம்பாதிக்குது. ஜீவகாருண்யம் அருளை சம்பாதிக்குது.
ஆனால் அருளை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்கிறாரு? மூச்சு காட்டு பண்ணுறோன்னு சொல்கிறாரா? இல்லை, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் பெறுகின்ற அருள். அப்போ இடம் எங்கே போகுது? ஆன்மாக்குள்ளன்றார். புரியுதுங்களா? அப்போ ஆன்மாக்குள்ளும் போது அருளோடு சேர்த்து இரண்டென கண்டறியும் போது எந்த சிவம் அப்படின்னு இன்னொரு கேள்வி வருது. எது உண்மையான சிவம்? ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டாரு, அப்புறம் 2 சொல்கிறாரு, அருளோடு சேர்த்து இன்னொன்று பாருன்றாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? அவ்விடத்தே உவ்விடத்தே, அங்கே இருக்கிற மாதிரியே இங்கே இருக்கிற மாதிரியே இருக்கும்னு சொல்கிறாரு. அமர்ந்தது போல் காட்டி, அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அப்போ 2 இடத்துல இருக்குன்னு சொல்கிறாருல்ல. இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே இருக்கிறது தான் ஒரிஜினலு. இது காரியப்பட்டு அது கரைஞ்சி போயிடும். ஒவ்விடத்தே அவ்விடத்தே இருப்பது போல் காட்டி அங்கும் இங்கும்னு வரும். அது முழுமையாக அதை படித்தா தானே அது புரியும். அது யாருக்கும் இதெல்லாம் விளங்காது. விளங்காதனால தான் இவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்று சரி, இந்த பாடலை வச்சுட்டு 16-19 போய் பாருங்கள். இவர் சொல்கிற சிவமும் அவங்க சொல்கிற சிவம் எல்லாம் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள். பொருட்பெருமறைகள் அனைத்தும் ஆகமங்கள் புகழும் ஓர் ஆனந்தம். ஓகே, நிப்பாட்டிருங்க. அதுக்கு முதல்ல பொருள் எடுங்க. முதல்ல உள்ளதுக்கு என்ன பொருள்? பெருமறைகள் அனந்தம். பெரும் மறைகள் அனந்தம். ஒரு முக்கியமான மறைகள் சொல்லுங்களேன். பெரும் மறைகள் ரொம்ப காலமாக இருக்குது. பெரும் மறைகள் எது? அதான் எது நீங்கள் சொல்லணும், பேர் தெரியணும். தமிழங்களுக்கு வந்து 4 வேதங்கள் வந்து தொன்மையான வேதங்கள். ரிக்கு, யஜூர், சாம, அதர் 4 வேதங்கள். பிரம்மாவுக்கு 4 தலை 4 வேதங்கள்னு சொல்லுவாங்க. அதை வேலைங்களா? இது வந்து என்ன மொழியில் இருக்குது? சான்ஸ்கிரிட்டில் மொழி இருக்குது. யாராவது படிச்சிருக்கிறோமா? படிக்கல. சரி, இதை விடுங்க. 4 வந்து அவுட்டு. அடுத்து தமிழில் என்னென்ன இருக்குது? தமிழில் வேதமே இல்லையா? இருக்குது. திருமந்திரம், திருக்குறள், சிவபுராணம், அப்புறம் திருவாசகம், சித்தர் இலக்கியங்கள், ஔவையார் பாட்டு, பட்டினத்தார் பாட்டு, பத்திரகிரியார் பாட்டு, பதஞ்சலியார் பாட்டு, யோக சூத்திரங்கள், நிறைய நூல்கள். இந்த மாதிரி யோக சூத்திரங்கள் நிறைய. இதெல்லாம் வந்து ஆகமங்கள், வேதங்கள் அப்படின்னு சொல்கிறது. 18 ஆகமங்கள் இருக்குது, 6 சாஸ்திரங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு உள்ளது தான் அது. அதனால் பொருட்பெரும் மறைகள் அனந்தம், ஆகமங்கள் புகழும் ஓர் ஆனந்தம். கடவுளை அடையறதுக்கு சொல்கிற வழி 108 வழிகள் இருக்குது. ஆகமங்கள் 108 இருக்குது தமிழில். யாராவது நம்ம அந்த ஆகமங்கள் எங்கேயாவது படிச்சிருக்கோமா? நமக்கு தெரியாது. அதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கெங்கே அந்தந்த வெளிகளுக்கு போகிறதுக்குரிய ஆகமங்கள். ஓகே. தெருட்பெரு வெளி மட்டளவிலா காணும். தெருட் தெளிந்த, வெளி மட்டளவிலா காலம். எது வரைக்கும் தெளிந்திருக்கிறாங்க? பராபர வெளி வரைக்கும் தெளிந்திருக்க. மட்டளவிலா காலம், அளவு இல்லாத காலம். தேடியும் காண்கிலா சிவமே. இதுவரையில் யாரும் அளவிலா காலம் தேடியும் காண்கிலா சிவமே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சிவத்தை காணலை, உண்மை சிவத்தை இவங்க காணலை. அதானே பொருள். இவ்வளோ கிளியராக கொடுத்துருக்கிறாரியா? காணாத சிவம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எவிடன்ஸ். தனிச்சிவம்னு நம்ம துணிஞ்சு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் யாரும் உள்ளுக்கு வந்து இது இப்படி பொருள் எடுக்கிறதில்ல. உடச்சி நீங்கள் பொருள் எடுக்கணும். அதெல்லாம் உள்ளுக்கு அப்படி கோத்து எழுதியிருக்கிறாங்க. பிரித்து எடுக்கணும். அதை எங்கே நிறுத்தி எங்கே உடச்சி எங்கே எடுக்கணும்னு. அப்போ இதுவரையில் காணாத சிவம் இந்த மாதிரி. ஓகே, இந்த சிவம் காரியத்தால் இருக்குதா காரணத்தால் இருக்குதா அப்படின்றத எங்கே கண்டுபிடிப்பீங்க? இல்லை அதில் வராது. 1:6:5 போங்களேன்.
அதுதான் 1:1:6 தானே. இசைத்திடவும் நினைத்திடவும் 1:1:6 எது காரியத்தால் இருக்குது எது காரணத்தால் இருக்குது என்பதற்கு கண்டுபிடிக்கிறது இந்த பாடல். இப்போ ஏற்கனவே பரசிவம் வந்து காரணமாக இல்லையா, வள்ளலார்லாம் பிறக்கலை. பரசிவம் வந்து என்னது? காரணம். ஏன்னா அதுதான் முழுமையான சிவம். அந்த காலகட்டத்தில் சித்தர்கள் கண்டதெல்லாம் முழுமையான சிவம். இப்போ வள்ளலார் அதை தாண்டி இன்னொருக்கு போயிடுச்சுனாக்க இன்னொரு சிவம் இருக்குது, அருளோடு சேர்த்து 2 இருக்குதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ இன்னொரு சிவம் இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது? காரணமாக ஆகுது. இது சுத்த சிவம் வந்து காரணமாக ஆனதுனால ஆட்டோமேட்டிக்காக பரசிவம் என்ன ஆயிடுச்சு? காரியமாக ஆயிடுச்சு. அதை குறிப்பிடுறாரு பாருங்க. பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனையே. உலகத்தில் உயிர்கள் எல்லாம் கற்பனை தான், உண்மை கிடையாதுன்ட்டாரு. எல்லாம் பகர் சிவமே என உணர்ந்தோம். அதனால் நாமே பிரம்மம் என்று பிறர் குறித்து பொங்கி வழிந்தாங்க பேசுகின்ற பெரியர்த்தம் பெரிய மதம் பிடியேல். எல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்களாம்? நம்ம தான் பிரம்மம், எல்லா உயிரும் பொய், சிவம் ஒன்று தான் மெய்யே, பகர் சிவம் என உரைத்தோம். ஏன்னா எல்லாரும் அன்றைக்கி அந்த நிலை தானே. அதனால் ஆதலினால் நாமே பிரம்மம் என்று, அதுக்கு வேதாந்தத்தில் பிரம்மம்னு சொல்லுவாங்க, சித்தாந்தத்தில் சிவம் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு மேலே பிரம்மம் சிவத்துக்கு மேலே வேறு எதுவுமே இல்லை. அங்கே பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியர்த்தம் பெரிய மதம் பிடியே. இந்த மாதிரி நீ பிடிச்சிக்கிட்டு இருக்காதன்னு சொல்கிறாரு. இது ஒரு மதவெறி மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்க, இதுதான் பெருசுன்னு நீ இருக்காத. பேசுகின்ற உரமிகும் பேர் உலகுயிர்கள் பரம் இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் உள்ளன இல்லனவே. என்ன ஆயிடுச்சுங்க? எல்லா உயிர்களும் காரணத்தால் தான் இருக்குது, காரியத்தால் தான் இருக்குது. இப்போ நம்மளாம் பிரம்மா விஷ்ணு பராபரை வரைக்கும் காரிய உயிர்கள். அப்போ எது காரணம்? பெருவெளி தான் காரணம். அதனால தான் உயிருக்கு உயிர். இந்த உயிருக்கு எது தாய்? அருட்பெரும் ஜோதி. அதுதான் தாயாகவும் தந்தையாக. ஏன்னா அதுதான் காரணம். அப்போ எல்லாத்துக்கும் சப்ளையர் யார்? எல்லா உலகத்துக்கும் சப்ளை யார்? எல்லாத்துக்கும் ஒளி கொடுக்கறது யார்? அப்போ எல்லா உயிரும் இயங்குதுன்னா எந்த உயிர்னால இயங்குது? அருட்பெருஞ்சோதினால். இது எப்போ விளங்குது? 19ஆம் நூற்றாண்டு தான் இந்த சீக்ரெட் உலகத்துக்கு சொல்லப்படுது. இதை படித்து நீங்கள் விளங்கி கொள்ளணும். நீங்கள் படித்து விளங்கி கொள்ளலைன்னா போச்சு. நீங்கள் ஏமாந்து உண்மை பொருளை உங்களுக்கு கிடைக்காது. உண்மை பொருளை தெரியலன்னா அந்த உண்மை பொருளை உங்களை அண்டாது. ஏன்னா உண்மை பொருளை அறிஞ்சால் தானே நம்ம அதுக்குள்ளே ரூட்டை மாற்றுவோம், அதுக்குள்ளே மந்திரத்தை மாற்றுவோம், தந்திரத்தை மாற்றுவோம், அதுக்கிட்ட விண்ணப்பம் செய்வோம். உண்மை பொருள் தெரியலன்னா நம்ம வேற ஆள்கிட்ட கேட்டுட்ருப்போம். இப்போ முருகன் ஐயா எனக்கு துன்பமாக இருக்க அந்த பிறவியே ஒளிடானாக்க நான் தான் அன்றைக்கி வாசி பயிற்சி செஞ்சு வாங்கன்னு சொல்லிட்டேனே, நீ இவ்வளோ நாள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்க போகிறா? கேட்க மாட்டார். நான் தான் உனக்கு எல்லாம் வேதம் எழுதி போட்டு வச்சுன்னா நீ ஏன் படிக்கலையா அப்படின்னு கேட்பாரு. சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரா? எதுக்கு நாங்கள் வேதம் எழுதி போட்டோம், நீ ஏன் என்கிட்ட கேட்டுட்டு? நானே மூச்சு பிடிச்சி தான் நான் சேர்ந்தேன் பராபரைக்கு. இப்போ கேட்டால் சொல்லுவார், நானே பூமியில் இறங்கலான்னு பார்க்குறேன், வள்ளலார் தான் என்னை பிறக்க வச்சானா நான் நிச்சயமான இடத்துக்கு வருவேன், நீ எதுக்கு இங்கே வர போகிறேன்னுவார். நீ எதுக்கு என்ன கூப்பிட்டுருக்க, பேசாமல் வள்ளலாரை கூப்பிட்டுட்டு போகணுவார். உண்மையா இல்லையா? ஸோ அதனால தான் இது ரொம்ப முக்கியமானது. இது விளங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் ஈஸி. அவங்க அந்த பவுண்ட்ரியை விட்டு விளைய வருது, சித்தாந்த பவுண்ட்ரியை விட்டு தாண்டிடுவாங்க. யூனோ ரெடி, யூ ஆல்ரெடி கெட் கிளியர். வேலைங்களா? பிக்சர் ரெடி. அப்போ எப்படி இருக்குன்னா அது காரியத்தால் இருக்குதுன்னு சொல்கிறாரு, காரணத்தால் இல்லை. அப்போ காரணத்தால் இருக்கிறது சுத்த சிவம். பட் அந்த சீக்ரெட் எப்போ தெரியுதுன்னா 19ஆம் நூற்றாண்டு தான் தெரியுது. இப்போ நம்மளாம் ஆய்வு பண்ணதுனால உங்களுக்கு தெரியுது, நான் ஆய்வு எடுத்து கொடுத்ததுனால நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் ஆய்வு பண்ணுறாங்க, பண்ண முடியும், அவங்களுக்கு அது கிடைக்கணும் பாருங்கள். அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு உணர்த்தணும், அது கிடைக்கணும். இந்த பாடலில் இந்த சீக்ரெட் வச்சுருக்கு, இந்த பாடலில் இந்த சீக்ரெட் வச்சுருக்கிறாரு அப்படின்றது தெரியணும். இல்லை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாக்க படிக்கிறது வேறு, ஆய்வு பண்ணி பொருள் எடுக்கிறது வேறு, பொருளை கண்டுபிடிக்கிறது வேறு, நுட்பத்தை கண்டுபிடிக்கிறது என்பது வேறு.
ஸோ அதனால தான் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. எல்லாம் ஒன்று, சிவம் ஒன்று. அப்போ சிவம் ஒன்றுன்னா இந்த வேதம் பொய்யே. பலரில் சொல்கிறது பொய்த்து போகுது இல்லையா? கண்டதெல்லாம் அனித்தியம் சொன்னது பொய்த்து போகுது இல்லையா? எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் கேட்டதெல்லாம் பழுதுன்னு சொன்னதெல்லாம் தப்பாக போச்சு இல்லையா? அந்த மாதிரி எவ்வளோ தப்பு வந்துடும். இதை வந்து நீங்கள் தனித்து பார்க்கலன்னா இறைவன் வந்து புக்தி பண்ணிட்டாரு, இதில் எந்த பிழையும் இல்லை, ஆல் இஸ் கரெக்டுன்ட்டு அவர் ரைட் பண்ணிட்டாரு. அப்போ தவறு யாருக்கிட்ட இருக்குது? நம்மகிட்ட தவறு. ஓகே, அடுத்து 5, 8, 4 திருப்பியும் போங்க அந்த முதல்ல படித்ததுக்கு. இருள் இரவில் ஒரு மூலை திண்ணையில் நான் பசித்தேன், இழைப்புடனே படுத்திருக்க என்னை தேடி வந்தேன். அது முடிஞ்சு. அடுத்து 5, 584 தான் முதல்ல படித்தோம் இல்லையா? இருள் இரவில் ஒரு மூலை திண்ணை. அடுத்து 585 நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி நல் உணவு கொடுத்தென்னை செல்வம் உற வளர்த்தே. ஊன் பசித்த இழைப்பென்றும் தோற்றாத வகையே ஒளிய தெல்லமுதே எனக்கு இங்கு வந்தளித்த ஒளியே. வான் பதிக்கும் நெடுமாட்கும் நான் முதற்கும் அரிதாம் வாழ் எனக்கே ஆகி உறவரம் அளித்த பதியே. தேன் பறித்த மலர் மனமே திருப்பொதுவில் ஞான திருநடம் செய் அரசே என் சிறு மொழி அருளே. சொல்ல பாருங்க, நான் பசித்த போதெல்லாம். ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன வரும்? நேரத்துக்கு நேரம் பசி வரும். நான் பசித்த போதெல்லாம் தான் பசித்ததாகி. அவருடைய பசி வந்து யாரோட பசி ஆயிடுச்சான்? இறைவனோட பசி ஆயிடுச்சான். ஏன்னா 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க? உண்டாயிருக்காங்க இல்லைங்களா? அப்போ தான் பசிக்கும் போது அது இறைவனுக்கும் பசித்த மாதிரி ஒரு நிலையில் தான் பசித்ததாகி நல் உணவும் கொடுத்து என்னை செல்வமுற வளர்த்தே. என்ன செல்வம்? அருள் செல்வம். அப்போ வளர 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 என்ன நமக்கு கிடைக்கும்? அருள் வளம். ஒரு நாளில் கிடைக்காது. நீங்கள் அந்த உலகத்துக்குரியவங்களாக வளரும் போது தான் அந்த அருள் செல்வமும் கூட உண்ண 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 அந்த உடம்பு வந்து அருள் உடம்பாக மாறும். அது அதை சொல்கிறார், செல்வமுறை வளர்த்தே. பாருங்கள், வளர்ந்து தான் போனார். இது ஒரு இன்சிடென்ட். அவர் அப்போ நம்மளும் என்ன செய்யணும்? வளர்ந்து. இப்போ வளரணுன்னா என்ன ஆகணும்? இறைவன் வந்து என்ன செய்யணும்? கரு பிடிக்கணும். இறைவன் வந்து நம்மளோட கரு பிடிக்கணும். அந்த ஒளி நம்மளோட வந்து மர்ச் பண்ணணும். சிம் கார்ட்டை பொறுத்துற மாதிரி கொண்டாந்து நமக்குள்ளே ஒளியை போட்டு வைக்கணும். அது ஓகே. ஊன் பசித்த இலைப்பொன்றும் தோற்றாத வகையை. அதை சாப்பிட்டோன்னே என்ன ஏற்படுது? பசி அற்று போயிடுது. அந்த பசி இல்லாமல் போயிடுதுன்னு சொல்ல. ஊன் பசித்த இலைப்பு ஒன்றும், அந்த இலைப்பெல்லாம் நீங்கி போய் தோற்றாத வகையை ஒல்லிய தெல் அமுதே எனக்கு இங்கு ஒந்தளித்த. அந்த அமுதம் உண்டதுனால எனக்கு வந்து தெம்பு வந்துருச்சு, அந்த சோர்வெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு. அப்படி கொடுத்தது ஒளியேன்றார். இந்த மாதிரி ஒரு உணவு வந்து இதுக்கு முன்பு வான்பதிக்கு கூட இப்படி கிடைக்கல. அவர் கொண்டாந்து கொடுக்கல. வானில் இருக்கிற எந்த பதிக்கும் இந்த மாதிரி ஒன்று இறைவன் கொண்டாந்து கொடுக்கல. ஆனால் எனக்கு கொடுத்தாரு. வான்பதிக்கும் நெடுமார்க்கும் நான் முறக்கும் அரிதாம். அவங்களுக்கு கூட பசிலாம் இருந்துச்சு. ஆனால் இவர் போய் அவங்களுக்கு சோறெல்லாம் கொடுக்கல. அவங்களோட பசியை இவர் வந்து போக்கல, நேராக போய் கொடுக்கல. அப்படியேப்பட்ட அரிதாம் வாழ்வெனக்கு ஆகியோர வரம் அளித்த பதியே. எனக்கு என்ன கொடுத்தாரு? வரம் வேற எனக்கு கொடுத்தாரு. தேன் பறித்த மலர் மனமே. தேன் வந்து எப்படி வண்டு போய் தேனில் அந்த மனத்தை வந்து தேனை எடுத்துகிட்டு வருமோ அது மாதிரி தேன் பறித்த மலர் மனமே. அவரோட உடம்பெல்லாம் எப்படி மணக்குதுன்னு சொல்கிறாரு. மனமாக இருக்குது. திருப்பொதுவில் ஞான திருநடம் செய் அரசு. என்ன நடம்? ஞான திருநடம். அப்போ இந்த நடம் நமக்கு காரியப்பட்டால் நம்ம ஞானியாகலாமா? ஆக முடியாது. ஏன்னா அது ஞான நடம் தானே. அப்போ ஞானம் நமக்குள்ளே உதயம் உண்டா. அந்த நடம் காரியப்பட்டால் ஞான நடம் செய் அரசை என் சிறுமொழி ஏற்ற. அப்போ இந்த பசியின் கொடுமை வந்து இறைவனே பார்த்து தாங்க முடியாமல் அவருக்கு கொண்டாந்து என்ன கொடுத்துருக்கிறாரு? உணவு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதை வச்சு ஒரு தலைப்பு போடுறாரு, பசியின். ஆமாம், பொருளுணவும் கொடுத்துருக்கிறாரு, அருள் உணவும் கொடுத்துருக்கிறாரு. முதல்ல பொருள் உணவு கொடுத்துட்டு அப்புறம்
அருள் உணவு கொடுத்தாரு. ஏன்னா ஒளி உடம்பு உள்ளுக்கு வளரும் போது கண்டிப்பாக அருள் உணவு உண்டு தான் வளரும். அதனால தான் நம்ம வந்து நமக்கு வந்து வகுக்கப்பட்ட உணவுகள், இப்போ இந்த உலகத்தில் நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும் நம்ம சாப்பிட்டுட்டு நிற்க முடியாது. நமக்கு வேறொரு உணவு, ஆகாமிய உணவு, நம்ம முயற்சி ஆகாரத்தை தேடணும். அது வந்து தவ முயற்சி பண்ணி தான் அது கிடைக்கும். இப்போ வள்ளலார் தவம் பண்ணார், அவருக்கு வந்து அது இறைவன் கலந்ததுனால அந்த உணவை ஊட்டினார். இதைத்தான் நம்ம இறப்பில் 16லலாம் 18 இந்த மாதிரி செய்யும்போது என்ன பண்ணுறாங்கனாக்க, பசுமாட்டினுடைய கோமியம், பசுமாட்டினுடைய சாணம், பசுமாட்டினுடைய நெய், பசுமாட்டினுடைய தயிர், பசுமாட்டினுடைய பால், எத்தனை பொருள்? 5. பஞ்சகாவியம். இந்த பஞ்சகாவியத்தை செத்து போனவங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒரு கிண்ணத்தில் வந்து இதெல்லாம் போட்டு ஒன்றா கலந்து தெர்ப்ப புல்லை வச்சு மந்திரங்கள் சொல்லி வச்சுட்டு இதை வந்து என்ன செய்வாங்க, அதில் அந்த அந்த இதில் பாடி செய்கிறாங்க இல்லையா, தெர்ப்பையில் தலையெல்லாம் வச்சு காலெலாம் வச்சு அந்த பிண்டத்தில் செஞ்சு இதை வந்து ஊட்டு, அந்த கொல்லி வச்சவங்களை எடுத்து ஊட்டு சொல்லுவாங்க. அமுதம் உண்டு போகணும், மரணம் தவிர்க்கணும், மரணம் இல்லாத வாழ்வு ஒரு சாப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி சடங்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், மரணமித்தவர் மரணமில்லா வாழணும்னு சொல்கிறது தாங்க 16. ஏதோ ஒன்று அது முறை இருக்குது, அது தெர்ப்பப்புல்ல தான் அந்த உடம்புக்கு வந்து தெர்ப்பையில் வந்து அது செய்வாங்க. இன்னமும் அதான் 16 அதான். அவர் வந்து மரணமில்லா வாழணும், அவர் வந்து அமுதம் உண்டு போகணும் அப்படின்றதுக்கு தான் இந்த சடங்கு. வீட்டில் அதானே நடக்குது. சடங்குக்கு போகிறீங்கல்ல, 16க்கு போகிறீங்களே, இதெல்லாம் பார்க்குறோமா, என்ன நடக்குதுன்னு கேட்குறோமா? இல்லை, அங்கே சாப்பாடு என்ன இருக்குன்னு சாப்பிட்டு வரோம். அங்கே என்ன நடக்குதுன்னு யாரும் இதெல்லாம் நமக்கு வந்து சயின்ஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. இது உண்டு தான் போகணும். 16 வந்து அதுதான் 16 ரிட்டர்ன் போகுமா, இந்த மாதிரி செஞ்சு இதை கொடுத்தா போகுமா? இன்ன வரைக்கும் அதை தான் பெருமான் இந்த சடங்கு வேண்டாம், நீ விஷயத்தை தெரிஞ்சுக்க, உண்மையான அமுதம் நான் கொடுக்கணும். அது பஞ்சகாவியம் பசுமாட்டின் உள்ளது கிடையாது, இது உயிர் உள்ளுக்கு, ஆன்மா உள்ளுக்கு இருந்து கசிந்து வரணும், அது கசிந்து வந்தால் தான் உனக்கு அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். புரியுதுங்களா? இதில் அதே மாதிரி தான் இறந்துட்டா கூட அவங்களுக்கு வந்து வாய்க்கு அரிசி போட்டு அனுப்பணும். வாய்க்கு அரிசி, வாய்னா உண்மையான இடத்துக்கு நீ போகிறதுக்கு எது சாப்பிட்டு போகணும்? அமுதம் சாப்பிட்டு போகணும். அமுதம் அவன் காட்டு ஸ்பேஸில் இருக்கிற அமுதத்தை அவன் கொண்டு வர முடியாது. அதனால் என்ன செஞ்சாங்க, மறைமுகமாக அரிசின்னு வச்சாங்க. அரிசியை வந்து அதில் சொத்து வச்சாங்க, கொஞ்சம் காசு போட்டு அதில் வச்சாங்க. ஏன்னா அதுதான் சொத்து, நீ இதுதான் உன்னோட உண்மையான உணவு, இதை சாப்பிட்டு தான் போகணும், இதை தான் சிவ சொத்துன்னு சொன்னாங்க. இந்த சொத்தை நீ சாப்பிட்டு போனால் தான் சிவ சொத்து குலம் நாசம்னு சொன்னாங்க. இதை நீ சாப்பிடாமல் போனாக்க நீ மனித குலமாகவே இருந்து செத்து போயிடுவ, நீ சிவக்குலமாக ஆக முடியாது. புரியுதுங்களா? எவ்வளோ விஷயத்தை வந்து அப்படியே மறைச்சி உள்ளுக்கெல்லாம் சடங்காகவே காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் காசு வச்சாலே அதனுடைய பொருள் என்ன? செல்வம் தானே அது, அருள் என்ற செல்வம். அதனால் இங்கே வந்து காசை வச்சு காட்டினாங்க அருட்செல்வத்தை. இப்போ நம்ம படித்தோம் இல்லையா, செல்வம் முறை வளர்த்து. என்ன செல்வம்? செல்வம்னா நம்ம அறிவுக்கு தெரிஞ்சது காசு, அவங்க அறிவுக்கு தெரிஞ்சது இந்த செல்வம் என்ற சொல்லி இன்னும் வேறு இடத்துலாம் சொல்ல, என்னுடைய பெரும் செல்வம் என்ன செய்வேன், எல்லாருக்கும் தருவேன்னு சொல்கிறார் வள்ளலார். மற்றவங்க செல்வம் மாதிரி என்னோட செல்வம் வந்து குறையாது, அல்ல எனக்கு வந்து குறையாது, அதனால் நான் எல்லாருக்கும் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் என் வழியில் வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த 2 பாடல் நம்ம முதல்ல ஏன் பார்த்தோன்னு சொன்னாக்க, இறைவனே அவங்களுக்கு வந்து உணவு, பசிக்கு உணவு கொடுத்துருக்குறாரு. அப்போ நம்ம பசித்தவங்களோட பசிச்ச உணவு கொடுத்தாக்க அது வந்து லாபம் வருமா? வராது, வரும். அப்போ அந்த இறைவன் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, பசித்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சன்மார்க்கம் வந்து பசி ஆற்றுவது வந்து ஒரு பெரிய தவமாக அது கருதப்படுது. ஓகே, பசி நேரிட்ட போது ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றாரு. பெற்றவர்கள் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறோம். அடுத்த வாரம் நம்ம பசியின் சகியாமையை பற்றி படிப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி
திருவருட்பிரகாச வள்ளலார் தெய்வ திருவடிகளே சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, கொல்லா நெறியே குவளையமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.